எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேரு சூப்பர் தேங்க்ஸ் மூலமா பணம் அனுப்பி உங்களோட அன்ப வெளிப்படுத்துறீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல ஒரு அண்ணா எக்ஸலன்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் அனுப்பியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 நாள் கழிச்சு வாழ்த்துக்கள் சகோதரின்னு திரும்ப பணம் அனுப்பியிருந்தாரு. அதனால நான் பணம் அனுப்ப வேணாம், உங்க அன்பே போதும் அண்ணான்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னு தெரியல, அதிலிருந்து அவரு கமெண்ட் கூட பண்றதில்ல. எப்பவும் ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாரு. ஒருவேளை எனக்கு ஹெட் வெயிட்டுன்னு நெனச்சாரா என்னன்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்லங்க. இந்த வீடியோவ அவர் பார்த்துட்டு இருந்தா எப்பவும் போல கமெண்ட் பண்ணுங்கண்ணா. இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்னா அதிலிருந்து மீண்டு வர நான் கடவுள வேண்டிக்கிறேன். ஓகே. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த இப்ப நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப சாரி. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. முதலில் ஒரு செய்தி. பழையது. ஆல் இந்தியா ரேடியோ, திருச்சி வானொலி நிலையம். செய்திகள் வாசிப்பது பிரதீப் குமார். கடந்த 3 தினங்களாக திருச்சி மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்து வருகிற கடுமையான மழையின் காரணமாக காவிரி ஆற்றின் குறுக்கே நல்ல அரசூரில் கட்டப்பட்டிருந்த நல்லரசு அணைக்கட்டில் உடைப்பு ஏற்பட்டதன் விளைவாக வெள்ளம் நல்ல அரசூர் மற்றும் அதைச் சுற்றிலும் உள்ள 23 கிராமங்களில் புகுந்தது. அணை முற்றிலும் சேதமடைந்ததால் வெள்ளத்தின் வேகம் முழு அளவில் இருந்தது. இந்த வெள்ளத்தின் காரணமாக 1000த்திற்கும் மேற்பட்ட குடிசைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 417 பேர் வெள்ளத்தின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக இதுவரை வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து ஹெலிகாப்டரில் விரைந்து வந்த 3 அமைச்சர்கள் திருச்சி மாவட்ட கலெக்டருடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலும் உதவித்தொகையும் அளித்தனர். நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக அதிகாரி ஒருவர் நமது நிலைய நிருபரிடம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் இயற்கை அன்னையின் கோர தாண்டவத்திற்கு அப்பாவி ஜனங்கள் உயிர்களை இழப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரியது என்றும் மாநில அளவில் சர்வ மதத்தினரை கொண்டு நல்லெண்ண பிரார்த்தனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சிவகங்கையில் 3 தலைகளுடன் ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கிறது. இந்த அதிசய ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் கியூவில் நின்று பார்த்து சென்றார்கள் என்று வேலூர் மத்திய சிறைச்சாலை. அதிகாலை உதவி ஜெயிலர் வராந்தாவில் பூட்ஸ் கால்கள் சப்திக்க நடந்தார். அங்கங்கே நைட் டியூட்டியில் இருந்த வார்டன்கள் சல்யூட் அடித்தார்கள். ஜி பிளாக்கில் அந்த தனியறை வாசலுக்கு வந்து நின்றார் உதவி ஜெயிலர். சேது சேது உள்ளே சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் சிந்தனையில் இருந்து கலைந்து நிமிர்ந்து பார்த்துவிட்டு அவசரமாக எழுந்து கொண்டான். வா, உனக்கு இன்னைக்கு விடுதலை. இன்னும் 1 வாரம் இருக்குன்னு சொன்னீங்களே சார். கணக்கு தப்பாயிடுச்சு. உனக்கு இன்னைக்கு தான் விடுதலை. ஜெயிலர் ஐயா ரெஜிஸ்டர்ல எழுதிட்டாரு. அந்த ஜெயில் அறையின் கதவு திறக்கப்பட முகத்தில் உற்சாகம் மிளிர சேது வெளியே வந்தான். அவரோடு நடந்தான். கிளாக் ரூமில் 5 வருடங்களுக்கு முன்பாக அவன் ஜெயிலுக்கு வந்தபோது அணிந்திருந்த உடைகள் தரப்பட்டன. கைதி உடையை களைந்துவிட்டு அதை அணிந்து கொண்டான். பேண்ட் சட்டை இரண்டுமே கொஞ்சம் லூஸ் ஆகி இருந்தது. சேது ஜெயிலர் அறைக்கு அழைத்து வரப்பட்டான். குட் மார்னிங் சார் என்றான். குட் மார்னிங் என்ற ஜெயிலர் நிமிர்ந்து அவனை பார்த்தார். விடுதலை ஆகிறதுல ரொம்ப சந்தோஷமா சேது? இருக்காதா சார்? என்ன செய்ய போற சேது? மெட்ராஸ் போறேன் சார். போய் மறுபடியும் ஏதாச்சும் பத்திரிக்கை ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு வேலையில் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார். ஆனால் இந்த தடவை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறதா இல்லை. படப்பிடிப்பு இடைவேளையின் போது தன் மேக்கப் அறைக்கு அவசரமாக போய் ரகசியமாக தம் அடித்து விட்டு வந்தார். நடிகை டேஷ் டேஷ்னு தொந்தரவில்லாத ரிப்போர்ட்டிங் பண்ணுறதா இருக்கேன். தட்ஸ் குட். மெட்ராஸில் எங்கே தங்க போகிற? போனதுக்கப்புறம் தான் அதை தீர்மானிக்க முடியும் சார். நீ செட்டில் ஆனப்புறம் உன்னோட அட்ரஸை ரிப்போர்ட் பண்ணணும். சரி சார். மேஜை டிராயரில் இருந்து அரக்கு சீல் வைத்த துணிப்பை ஒன்றை எடுத்து அதை உடைத்து பிரித்து உள்ளே இருந்து ஒரு வாட்சும் புலிநக டாலருடன் கூடிய ஒரு தங்க செயினும் எடுத்து மேஜை மேல் வைத்தார் ஜெயிலர். எடுத்துக்கோ. நீ ஜெயிலுக்கு வந்தப்போ உன் உடம்புல இருந்தது இது 2 மட்டும்தான். வாட்சை எடுத்து கையில் வைத்து பார்த்தான் சேது. அத்தியாயம் 2. சேது, உன்னை எடிட்டர் கூப்பிட்டாரு. தன் மேஜையில் அமர்ந்து டைப் அடித்து கொண்டிருந்த சேது அந்த கட்டுரையை அந்தரத்தில் நிறுத்திவிட்டு எழுந்து நடந்து கதவு தட்டிவிட்டு உள்ளே வந்தான். வாப்பா சேது, கைய கொண்டா முதல்ல என்றார் எடிட்டர். குலுக்குவதற்காக கேட்கிறார் என்று சேது கை நீட்ட எடிட்டர் அந்த கையை பிடித்து கொண்டு ஒரு புது பாக்ஸ் திறந்து உள்ளிருந்த ரிஸ்ட் வாட்ச் எடுத்து அவன் கையில் கட்டிவிட்டதும் நெகிழ்ந்து போனான் சேது. சார், என்ன சார் இது? எதுக்கு? மினிஸ்டர் தீனதயாள் மேல நீ ஆதாரபூர்வமா ஊழல் குற்றச்சாட்டுகளை
அடுக்கி எழுதியிருந்த கட்டுரைக்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ். வாசகர்கள் ரெஸ்பான்ஸ் சொல்லல, எதிர்க்கட்சிகளோட ரெஸ்பான்ஸை சொல்றேன். இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்தது. இன்னைக்கு சட்டசபையில உன்னோட கட்டுரையை வச்சுக்கிட்டு தீனதயால கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. சிஎம் தனிநபர் விசாரணை கமிஷன் நியமிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. யூ ஹாவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். சேது ஓசையில்லாமல் சிரித்து, சார், இந்த தனிநபர் விசாரணை கமிஷன் நியாயமா நடக்க போகுதா என்றான். அது எப்படி வேணும்னாலும் நடக்கட்டும். பொதுமக்கள் மனசுல ஒரு சின்ன அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்க நீ. அதுக்கு தான் இந்த வாட்ச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார் என்றான் சேது. அத்தியாயம் 3. சேது அந்த வாட்சை தன் கையில் கட்டிக்கொண்டதும் அந்த புலிநக டாலருடன் கூடிய செயினை கையில் எடுத்தான். என்ன இது மாமா என்றான் சேது. கல்யாணம் முடிந்து சுமதியோடு சேர்ந்து தன் மாமனார் கால்களில் விழுந்து எழுந்ததும் அவர் நீட்டிய அந்த செயினை பார்த்து, இது உங்களுக்கு நான் ஆசைப்பட்டு செய்ய சொன்னேன் மாப்ள, கழுத்துல போட்டுக்கங்க. இதை நான் கேட்டேனா? சுமதிக்கே கூட நீங்க எதுவும் செய்ய வேணாம், கல்யாண செலவோட நிறுத்திக்கங்கன்னு சொன்னேன். கேட்காம கையில கழுத்துலன்னு நகை நகையா செஞ்சு போட்டுட்டீங்க. கேட்டா இது உங்களுக்கு தரல, என் பொண்ணுக்கு நான் பிரியப்பட்டு செய்யறேன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு எதுக்கு செயின் செஞ்சீங்க? கொஞ்சம் கோபமாகவே கேட்டான் சேது. மாப்ள, என் பொண்ணை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தி வாழ்க்கை நடத்த போற உங்க மேல எனக்கு ஒரு பிரியம் வராதா? பிரியத்தோட நிறுத்திக்கலாமே, செயின் எதுக்கு? என்னை சிரமப்படுத்திக்கிட்டு செஞ்சு போட்டா நீங்க சொல்றது நியாயம். இது சந்தோஷத்துக்காக செய்யறது மாப்ள. உங்க அப்பா செஞ்சு போட்டா வாங்கிக்க மாட்டீங்களா? என்னை வேறுபடுத்தி பார்க்காதீங்க மாப்ள, கழுத்துல போட்டுக்கங்க வற்புறுத்தினார் மாமா. வாங்கிக்கங்க, இல்லைன்னா அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க என்று காதருகில் சுமதி கிசுகிசுக்க, சரி மாமா கொடுங்க. மேற்கொண்டு எனக்குன்னு எப்பவும் எதுவும் செய்ய வேணாம், எனக்கு பிடிக்காது. இப்ப கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு வாங்கிக்கிறேன். இருங்க சுமதி, இந்தாம்மா, நீயே உன் கையால மாப்பிள்ளை கழுத்துல போட்டு விடு என்றார் மாமா. சுமதி அந்த செயினை அவன் கழுத்தில் மாட்டிவிட சுற்றி நின்றவர்கள் கை தட்டின போது சேதுவுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அத்தியாயம் 4. சேது அந்த செயினை கழுத்தில் அணிந்தான். 5 வருட காலத்தில் ஜெயிலில் அவன் உழைத்ததற்கு உண்டான கூலித்தொகையை வாங்கி கொண்டான். கையெழுத்து போட வேண்டிய இடங்களில் கையெழுத்து போட்டான். ஜெயிலர் அவன் கையை பற்றி குலுக்கினார். நீ புத்திசாலிப்பா, திறமசாலி. உன் நேரம் இப்படி 5 வருஷம் உள்ள இருக்க வேண்டியதா போச்சு. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச கொடுமைகளை எல்லாம் இந்த ஜெயிலோட விட்டுட்டு போயிடு. வெளியில போறப்போ புது மனுஷனா போ என்றார் ஜெயிலர். தேங்க்ஸ் சார் என்றான் சேது. சேது, உன் பர்சனல் விஷயத்துல நான் தலையிடக்கூடாது, ஆனா எல்லாருக்கும் சொல்ல தோணாது. உனக்கு இன்னும் வயசு இருக்கு சேது. தனியால மிச்ச வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு எதுவும் தீர்மானம் வச்சுக்காத. ஒரு நிலையான வருமானம் ஏற்படுத்திக்கிட்டதும் நீ மறுபடி ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும். சேதுவின் முகத்தில் இருந்த புன்னகை சட்டென்று கரைந்தது. அவருடைய பிடிப்பில் இருந்த தன் கையை மெதுவாக உருவிக்கொண்டான். முகத்தின் தசைகள் இறுகின. வரேன் சார் உயிரில்லாமல் சொல்லிவிட்டு நடந்தான். ஜெயிலின் வெளிகேட் திறக்கப்பட்டதும் வெளியேறி நடந்து எதிர்பட்ட முதல் நபரிடம், மெட்ராஸ் பஸ் எங்க போய் பிடிக்கணும் என்று விசாரித்தான். 1 மணி நேரத்திற்கு பிறகு சேது மெட்ராஸை நோக்கி பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தான். சங்கரதாஸ், வருகிறேன். உன்னை சந்திக்கத்தான் வருகிறேன். இத்தனை நாள் நான் காத்திருந்தது என் விடுதலைக்காகத்தான். சேது கண்களை மூடிக்கொண்டான். ஜன்னல் காற்று அவன் முகத்தை தாளாட்டியது. ஆனால் அவன் உறங்க தயாராயில்லை. அத்தியாயம் 5. சங்கரதாஸ் இடுப்பில் ஈரத்துண்டுடன் நின்று பூஜை அறையில் இருந்த எல்லா சுவாமிகளுக்கும் மணியடித்து கற்பூரம் காட்டி பூஜை செய்தார். அந்த பூஜை அறைக்குள் இல்லாத படங்களே இல்லை. சின்ன சின்ன விக்கிரகங்கள், சாமி படங்கள், மந்தரித்த தகடுகள், தீர்த்த குடங்கள். நாளைக்கு அவரை சந்திக்கும் போது ஒரு உடைந்த ஓடு கொடுத்து, இது 100 வருஷம் முன்னாடி ஒரு கிருஷ்ணன் கோயில கவர்மெண்ட் இடிச்சப்போ ஆள் ஆளுக்கு ஓடு கல்லெல்லாம் பொறுக்கினாங்க. இந்த கிருஷ்ணன் கோயில் ஓட்டில மஞ்சளும் குங்குமமும் வச்சு பன்னீர் தெளிச்சு ஒரு வெள்ளிக்கிழமை உங்க பூஜை அறையில வச்சிடுங்க. அப்புறம் தினம் பூஜை பண்றப்போ அதுக்கும் 2 பூ போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பலன்களை பாருங்க, பிரமாதமா இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். ஓட்டை உடனே வாங்கி கொண்டு ஜிப்பா பாக்கெட்டில் கைவிட்டு எவ்வளவு அகப்படுகிறதோ அவ்வளவு எடுத்து கொடுப்பார். சாதாரணமாக 300-400க்கு குறைவாக அகப்படுவதில்லை. சங்கரதாஸ் முட்டாளா? இல்லை. பக்தி வெறியா? இல்லை. அவருக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பணமும் வேண்டும். தங்க கனவுக்கு சொந்தக்காரனான மைதாஸ் போல இவருக்கு பணம். பல் தேய்த்தால் பணத்தின் சிந்தனை. இட்லியை எடுத்து வாயில் வைத்தால் பணம். காரில் போனால் பணம். பெண்டாட்டியை அணைக்கும் போதும் கூட இன்னும் எப்படி பணம் செய்யலாம் என்ற ஒரு கேள்வி அவரை விட்டு விலகுவது இல்லை. மனைவி வசந்தாவோடு 17 வருடம் குடும்பம் நடத்தியும் வாரிசு என்னவோ கிடையாது. ஆனாலும் பணம் வேண்டும். 4 பேர் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும் போது இவரை விட கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை பற்றி பேசினால் முகத்தில் ஜோதியோடு பேசுவார். இவரை விட பெரிய பணக்காரர் யார் பற்றியாவது பேசினால் பேசும் நபர் இவருக்கு எதிரியாகி விடுவான்.
சார் 3 லட்சம் இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையை கட்டிட்டு உட்காருங்க, 6 மாசத்துல 30 லட்சமா உயரும் என்று டிப்ஸ் சொன்னால் நாக்கு நனைய கேட்டுக்கொள்வார். தமிழ் புது வருஷத்துக்காக 1 லட்சம் ஏழைகளுக்கு இலவச சாப்பாடு போடுறதா கமிட்டியில தீர்மானிச்சு ஏற்பாடுகள் நடக்குது. நீங்க ஒரு 10,000 ரூபாய் செலவு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்று சொன்னால் இவருக்கு மூட் அவுட் ஆகிவிடும், எழுந்து போய்விடுவார். இதையே 10,000 ரூபாய்க்கு ஏழைங்களுக்கு அன்னதானம் செஞ்சா 10வது நாள் 10 மடங்கு லட்சுமி உங்களுக்கு அருள போறது நிச்சயம் என்று சொன்னால் உடனே தன் வீட்டின் முன்பாகவே பந்தல் போட சொல்லிவிடுவார். சங்கரதாசுக்கு நிறைய தொழில்கள் என்றாலும் பிரதான தொழில் எஸ்வி பில்டர்ஸ். சென்னை நகரில் உள்ள எல்லா ஏரியாக்களிலும் 2 கிரவுண்ட் நிலங்களை வளைத்து போட்டு பிளான் அப்ரூவல் வாங்கி 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் பிளாட்ஸ் கட்டி கொடுப்பது. 4 தேதியில் மட்டும் எஸ்வி பில்டர்ஸ் 7 இடங்களில் ப்ராஜெக்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மகாலிங்கபுரத்தில் 6 மாடிகளுடன் அலுவலகம், 600 பேர் வேலை பார்க்கிறார்கள். தவிர எஸ்வி எக்ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் ரெடிமேட் ஆடைகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார். எஸ்வி ஃபைனான்ஸ் அண்ட் சிட்பண்ட்ஸ் என்றாலே புரியும். சங்கரதாஸ் இப்போது ஆளுங்கட்சியில் தீவிர உறுப்பினர். கட்சி தலைவர் வீட்டிலிருந்து கோட்டைக்கு புறப்பட்டு சென்றால் அதற்கும் கூட வழியெங்கும் வருக வருக என்று கட் அவுட் அமைத்து விடுவார். அதாவது ஒரு காரியத்திற்காக கட்சி தலைவர் நிதி திரட்டுவதாக அறிக்கை விட்டால் சங்கரதாஸ் மறுநாளே சூட்கேஸுடன் போய் நீட்டி புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளில் செய்தி வரும்படி பார்த்து கொள்வார். ஒவ்வொரு புது வருடத்திற்கும் அத்தனை அமைச்சர்களின் வீட்டிற்கும் போய் வந்து விடுவார். புது வருடமும் அதுவுமாக வெறுங்கையோடு போக முடியுமா? சூட்கேஸ் எடுத்து போவார், வெறுங்கையோடு திரும்புவார். தன் தொழிலுக்கு அருள்பாலித்து வருகிற அமைச்சருக்கு மட்டும் குவார்டர்லி டாக்ஸ் கட்டுவது போல 3 மாதத்திற்கு ஒரு முறை பெட்டிகள் பயணம் செய்யும். ஸ்வீட் ஸ்டால்களில் அட்டை பெட்டிகளை ஓர் ஓரமாக அடுக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த மாதிரி சங்கரதாஸ் தன் வீட்டில் தயாராக பெட்டிகளை மொத்தமாக ஆர்டர் செய்து வாங்கி வைத்திருக்கிறார். அமைச்சர் தீனதயாளும் இவரும் தான் ரொம்ப நெருக்கம். தீனதயாள் எலெக்ஷனில் நிற்கும் போதெல்லாம் சங்கரதாஸ் சினிமா நோட்டீஸ் விநியோகிப்பது போல 100 ரூபாய் தாள்களை தொகுதிக்கு கொண்டு சென்று விநியோகிப்பார். இவ்வாறாக சென்னையில் பிரசித்தி பெற்று விளங்கி வரும் சங்கரதாஸ் கை கழுவி டவல் நீட்டிய வசந்தாவிடம் டவல் வாங்காமல் அவளின் முந்தானையில் துடைத்துவிட்டு கன்னத்தில் தட்டி கிளம்பட்டுமா என்றார். இருங்க என்று வசந்தா அருகில் வந்து அவர் கோட்டின் மேல் இருந்த ஒரு இட்லி துணுக்கை தட்டிவிட்டு ஈவினிங் அர்ஜுன் ஜுவல்லர்ஸ் வீட்டு ரிசப்ஷன் இருக்குதுங்க என்றாள். அட, இன்னைக்கு தான் இல்ல? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. வந்துடுறேன், ரெடியாரு. நீயே ஷாப்பிங் போய் ஏதாச்சும் பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்து வச்சிடு, ஓகே? அவர் லிவிங் ஹாலுக்கு வருவதற்காக காத்திருந்த வேலைக்காரன் அவரிடம் இருந்து பிரீஃப் கேஸை வாங்கி சென்று போர்டிகோவில் நின்ற மெர்சிடிஸ் பென்ஸில் வைத்துவிட்டு நகர்ந்து நிற்க டிரைவர் கதவை திறந்து பிடித்தபடி காத்திருந்தான். தன் மனைவியோடு பேசியபடி நடந்து வந்த சங்கரதாஸ் அவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு ஏறி உட்கார்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்து செய்தித்தாள்களில் ஒன்றை எடுத்து புரட்டினார். அலுவலகம் வந்து சேர்ந்து தன் அறைக்கு நடக்கும் முன்பாக ஏராள குட் மார்னிங்குகளுக்கு எதிரொலித்துவிட்டு உள்ளே வந்தார். சகல சௌபாக்கியங்களும் கொண்ட ஹால் போன்ற அறை, பில்லியர்ட்ஸ் மேஜை அளவுக்கு மேஜை, டெலிபோன்கள், 2 கம்ப்யூட்டர் டெர்மினல்கள், 2 பக்கமும் ஏசி, சாந்தி முகூர்த்த யோசனைகளை தூண்டும் வாசனை. முதல் காரியமாக இன்டர்காம் தட்டி அமிர்தா கமின் என்றார். அமிர்தா அவரின் செக்ரட்டரி. 22 வயது, இளமை பூங்கா, பூத்து குலுங்கும் பூங்கா. உள்ளே வந்தவள் ஒரு ஸ்வீட் பாக்கெட்டை திறந்து நீட்டி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார், பிளஸ் மீ என்றாள். மில்க் கேக் ஒன்றெடுத்து பாதி உடைத்து அவள் வாயில் போட்டு, நல்லா இரு, அதானே பார்த்தேன், வர்றப்பவே தெரிஞ்சுது. என்னடா முகம் இவ்வளவு தகதகன்னு தெரியுதே, என்ன விசேஷம்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். செலிப்ரேட் பண்ணிடலாமா இன்னவர்வே என்று கண்ணடித்து கேட்ட சங்கரதாஸ் அவளின் சரையல் இடுப்பில் வலிக்காமல் கிள்ளினார். அவள், சி தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, பொறுக்கி எடுறா கைய, எல்லார்கிட்டையும் சொல்லி உன் மானத்தை வாங்கட்டுமா? நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா, ஏண்டா இப்படி கேவலமா அலைகிறீங்க என்றெல்லாம் கத்துவாள் என்று எதிர்பார்த்திருந்தால் நீங்கள் ஆட்டத்தில் அவுட். என்ன சார், போன சாட்டர்டே தானே என்று சினிங்கினாள் அமிர்தா. வெள்ளிக்கிழமை தப்பாம கோயிலுக்கு போற ஒரு பக்தன் நடுவுல கிருத்திகை, தீபாவளி, பொங்கல்னு விசேஷ நாள் வந்தா அதான் வெள்ளிக்கிழமை போறேனேன்னு கோயிலுக்கு போகாம இருந்துருவானா? இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டே, அதனால ஸ்பெஷல் மீட்டிங், ஓகே என்றார். சரி சார், வழக்கம் போல ஓவர் டைம் இருக்கிறதா சொல்லி ஆஃபீஸ்லயே இருந்துடுறேன். 7 மணிக்கு மேல நான் எந்த ஆஃபீஸ்ல இருந்தாலும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இரு. அடடா, 7 மணிக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கே. பரவாயில்ல சார், இதை கேன்சல் பண்ணிடலாம். அவள் கன்னத்தை கிள்ளி, நோ, அதை கேன்சல் பண்ணிடலாம் என்ற சங்கரதாஸ் போன் எடுத்து வீட்டில் வசந்தாவுடன் தொடர்பு கொண்டு, வசந்த் டார்லிங், ஈவினிங் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியை பார்த்தாகணும்,
ரிசப்ஷனுக்கு நீ மட்டும் போயிட்டு வந்துடு. சாரிடா என்றார். அவர் கை அமிர்தாவின் கழுத்தை தடவிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 6. இரவு. தலை கலைக்காத சீரான தென்றல். தன் வாடகை வீட்டில் மொட்டை மாடியில் நாற்காலி போட்டு அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் சேது. அவன் மட்டும் தனியே இருந்தான். கண்கள் மூடியிருந்தன. கை அனிச்சையாக சில வினாடிகளுக்கு ஒரு தரம் சிகரெட்டை உதடுகளுக்கு கொடுத்து வாங்கி கொண்டிருந்தது. ஜெயிலில் இருந்து சென்னைக்கு வந்து 3 மாதங்களாகிவிட்டது. இந்த 3 மாதத்தில் சோலைக்குயில் என்னும் சுமாரான சினிமா பத்திரிகையில் 750 ரூபாய் சம்பளத்தில் வேலை தேடிக்கொண்டாயிற்று. நடிகை குஷ்புவுக்கு ஏன் மார்க்கெட் சரிந்தது? ஆனந்த் பாபு பிரபுதேவாவிடம் தோற்று போனாரா? விஜயகாந்த் படங்கள் ஏன் தோல்வியுற்றன? ரஜினி கமல் இணைந்து மீண்டும் நடிப்பார்களா? போன்ற சினிமா ரசிகர்களுக்கு சுவாரஸ்யம் ஏற்படுத்தும் தலைப்புகளில் கட்டுரை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் யார்? எந்த மாதிரி பத்திரிகையில் எந்த மாதிரி வேலை செய்தேன்? என் எழுத்துக்களுக்கு எவ்வளவு வீரியம் இருந்தது? சங்கரதாஸ், முதலில் உன்னை, பிறகு சென்னை வந்தது முதல் ஒரு தேர்ந்த துப்பறியும் நிபுணன் போல மாறுவேடங்கள் போட்டு உன் நடவடிக்கைகளைத்தான் கவனித்து வருகிறேன் சங்கரதாஸ். உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். காலையில் எத்தனை மணிக்கு வீட்டிலிருந்து புறப்படுகிறாய்? எத்தனை மணி வரை எந்த ஆபீஸில் இருக்கிறாய்? எந்த நாள் எந்த காரை உபயோகிக்கிறாய்? எல்லாமே இப்போது தெரியும். இன்னும் 1000 தகவல்கள் அறிவேன். உன் மனைவி வசந்தாவுக்கு மோவாயில் மச்சம் இருக்கிறது. உன் வீட்டு போர்ட்டிகோவில் 4வது தொட்டி குரோட்டன்ஸில் பூச்சி அரித்திருக்கிறது. உன் வீட்டு நாய் ஜூலிக்கு பிரியம் வந்தால் கைத்தட்டுவது போல 2 முன்னங்கால்களையும் தூக்கி தட்டும். அப்புறம் பிரதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல் உன் மாருதி காரை நீயே ஓட்டிக்கொண்டு பெசன் நகரில் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் உள்ள உன் கெஸ்ட் பங்களாவுக்கு வருகிறாய். வாட்ச்மேன் கதிரேசன் விரைப்பாக சல்யூட் அடித்து கதவை திறந்து விடுகிறான். காரில் இருந்து நீ மட்டும் இறங்குவதில்லை, கூடவே உன் செக்ரட்டரி அமிர்தாவும். 2 பேரும் உள்ளே போனதும் கேட்டுக்கு வந்து விடுகிறான் கதிரேசன். பங்களாவின் மாடியறையில் விளக்கெரிகிறது. அரை மணி நேரம் கழித்து விளக்கணைந்து ஜன்னல் கருப்பாகிறது. பிறகு 12 மணிக்கு மேல் மீண்டும் விளக்கெரிகிறது. நீயும் அமிர்தாவும் லேசான தள்ளாட்டத்துடன் வந்து காரில் ஏறிக்கொள்கிறீர்கள். புறப்பட்டு போய்விடுகிறீர்கள். இது தப்பாமல் பிரதி சனிக்கிழமை நடக்கிறது. சனி நீராடு என்பதை வேறு விதமாக அர்த்தப்படுத்தி கொண்டு செயல்படுத்தி வருகிறாய். அந்த பங்களாவில் பகல் நேரத்திலும் சரி, இரவு நேரத்திலும் சரி, ஒரே ஒரு நபர்தான். அவன் அந்த வாட்ச்மேன் கதிரேசன். சனிக்கிழமை நீங்கள் வந்து இறங்கி போனதுமே அவன் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் அரை மணியில் ஹோட்டலில் வாங்கிய பார்சல் பொட்டலங்களுடன் திரும்பி வந்து உள்ளே வந்து கொடுத்துவிட்டு மீண்டும் கேட்டுக்கு வந்து விடுகிறான். கதிரேசன் தூரத்தில் இருக்கும் NV ஹோட்டலுக்கு போய் திரும்ப குறைந்தது அரை மணி நேரம் ஆகிறது. அந்த சமயத்தில் கேட்டில் ஆள் யாரும் இல்லை. பங்களாவுக்குள் நீயும் அமிர்தாவும் மட்டும் இருக்கும் நேரம் அது. உன் தினசரி வாழ்க்கையில் மற்ற எல்லா சமயங்களிலும் உன்னை சுற்றி ஏராளமான மனிதர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். உன் சொந்த வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள். நாய் வேறு. உன்னை தனிமையில் சந்திக்க ஒரே சந்தர்ப்பம் இந்த சனிக்கிழமை இரவு நேரம்தான். கதிரேசன் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் போனதும் சுலபமாக பங்களாவின் வாசலுக்கு வந்துவிட முடியும். ஓரமாக உள்ள புதர்களின் நிழலில் நடந்து வந்தால் யாராலும் கவனிக்க முடியாது. வாட்ச்மேன் மறுபடி வரவேண்டும் என்பதற்காக முன்வாசலை உள்புறம் தாழ்பால் போட்டு வைப்பதில்லை. அவன் பொட்டலங்களை கொண்டு வந்து உள்ளே கொடுத்துவிட்டு திரும்பிய பிறகுதான் கதவு உங்களால் தாழிடப்படுகிறது. ஆகவே கதிரேசன் சைக்கிளில் போனதும் மாடியில் ஜன்னலில் வெளிச்சம் தெரிந்ததும் நான் என் சொந்த வீடு போல பங்களாவின் உள்ளே வந்துவிட முடியும். அடுத்த கட்டம்தான் யோசனையாக இருக்கிறது. அமிர்தா இருப்பாளே, அவளை ஓர் அறையில் வீழ்த்திவிட முடியும். வீழ்த்திவிட்டு உன்னை நேருக்கு நேர் சந்தித்து உன்னை மிரள வைத்து ஆசை தீர என் கைகளாலேயே உன் கழுத்தை நெரித்து கொள்ள வேண்டும். ஆயுதம் எல்லாம் உபயோகிக்க விரும்பவில்லை. என் கைகளால் அந்த புனித காரியத்தை செய்ய வேண்டும். அப்போதுதான் திருப்தி. என் யோசனையெல்லாம் உன்னை கொல்வதற்காக உன் கூட இருக்கும் அமிர்தாவையும் கொல்ல வேண்டியிருக்கிறதே என்பதுதான். வேறு வழி இல்லை. அவளை விட்டு வைக்க முடியாது. என்னை போலீஸில் காட்டி கொடுத்து விடுவாள். எனக்கு ஜெயிலோ தூக்கோ கலக்கம் தருகிற விஷயம் இல்லை. நான் போலீஸில் மாட்டக்கூடாது என்று நினைக்க காரணம், உன்னை கொன்ற பிறகும் எனக்கு வேலை பாக்கி இருப்பதுதான். கண் விழித்தான் சேது. சிகரெட்டின் சாம்பலை தட்டி தன் வாட்சில் கிழமை பார்த்தான். வியாழன். நாளை வெள்ளி. நாளை மறுநாள் சனி. எஸ், காத்திருந்தது போதும், திட்டமிட்டது போதும். இந்த சனிதான் உன் உயிரை உறிஞ்ச வருகிற சனி. சாக தயாராயிரு சங்கரதாஸ். அத்தியாயம் 7. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். சுசீலா ஒரு வேலையாக வெளியே சென்றிருக்க மடியில் கீபோர்டு வைத்து கம்ப்யூட்டரில் ஒரு டெக்ஸ்ட் எழுதி கொண்டிருந்த பரத் அந்த ட்ரிங்கிற்கு போனை எடுக்காமலேயே இருந்திருக்கலாம். ஹலோ, பாரத் கேஸ் ஏஜென்சியா என்ற இனிய குரலுக்கு, இல்லங்க, இது டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், ராங் நம்பர் என்று சொன்ன கையோடு போனை வைத்திருக்கலாம். வாட்?
டிடெக்டிவ் ஏஜென்சியா? என்ன டிடெக்டிவ் ஏஜென்சி அது? என்று எதிர்முனை அரட்டை பேச்சை துவங்கிய போதாவது, மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி வைத்திருக்கலாம். அதை செய்யாமல், மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், ஐ எம் பரத், கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று ஆர்வமாக அறிமுகப்படுத்தி கொள்ள, கேள்விப்பட்டிருக்கீங்களாவது? ஐ எம் ட்ரீமிங் யூ பரத், உங்களை எல்லாம் என்னால் பார்க்க முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன வாட் டு யூ கால் என்றாள் அந்த பெண். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. எஸ், அந்த மாதிரி எதேச்சியா ஃபோனில் நீங்கள் கிடச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடாதீங்க பரத். அப்படின்னா அர்ஜென்ட்டாக உங்கள் பேர் சொல்லுங்க. இருங்க சொல்லாதீங்க, குரல் வச்சு கெஸ் பண்ணுறேன் என்ற பரத். 3 எழுத்து பேர் சரியா? வாவ், எப்படி பரத் கண்டுபிடிச்சிங்க? ஐ எம் அனிதா. பாவம், வீட்டில் நீங்களே தான் சமையலா? சாச்சா, குக் இருக்காங்க. ஏன், கேஸ் ஏஜென்சிக்கு கேஸ் புக் பண்ணத்தானே ட்ரை பண்ணீங்க? அஃப்கோர்ஸ், குக் பண்ண சொன்னா. ஆஃபீஸில் இருந்து பேசுகிறேன். ஆஃபீஸ் எங்கே? லிங்கிசெட்டி ஸ்ட்ரீட்டில் துவாரகா ஷேர் புரோக்கர் ஆஃபீஸில் நான் கம்ப்யூட்டர் கேர்ள். யூ ஹாவ் கம்ப்யூட்டர்? எஸ், பட் நாட் கேர்ள். ஓ வென்று இங்கே ரிசீவரை 2 இன்ச் தள்ளி பிடிக்க வேண்டிய அளவிற்கு சிரித்தாள் அனிதா. நாட்டி பாய். தமிழ் படுத்தினா முடிச்சு பையனா? சே, குறும்புக்காரன். உங்கள் ஆஃபீஸில் பாஸ்னு யாரும் இல்லையா அனிதா? இருக்காரு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோருக்கு போயிருக்காரு. எனக்கு தனி ஏசி ரூம், நோ ப்ராப்ளம். எவ்வளோ நேரம் வேணும்னாலும் பேசலாம். உங்களுக்கு வேலை இருக்கா? இருந்தது, எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். வில் யூ மைண்ட் இஃப் ஐ ஸ்மோக்? வெயிட் எ பிட். கழுத்தில் ரிசீவரை இடுக்கி கொண்டு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் பரத். எஸ், சொல்லுங்க. எவ்வளோ பெரிய டிடெக்டிவ் நீங்க, ஒரு லைட்டர் வச்சுக்க கூடாதா? தீக்குச்சி சத்தம் கேட்குது. வெரி ஸ்மார்ட். விதவிதமாக லைட்டர்ஸ் இருக்குதுங்க, ஆனால் சட்டுன்னு இதான் கைக்கு கிடைக்கும். நான் எப்பவும் லைட்டர் தான். பரத் இருமினான். விமன் ஸ்லிப் வாழ்க. என்ன பிராண்ட்? கோல்ட்ஃப்ளே கிங்ஸ். உங்களுக்குன்னு தனியாக நிறைய பிராண்ட்ஸ் இருக்கே. எனக்கு ஜென்ஸு யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். நீங்கள் இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட், என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கீங்க? ஒயிட் இன்னர்ஸ், க்ரீன் கலர் பேண்ட், ப்ரௌன் கலர் ஃபுல் ஷர்ட். இப்போ உங்கள் டர்ன் அனிதா. ஆலிவ் க்ரீன் கலர் சாரி, அதே கலரில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட். பார்த்தீங்களா, நான் மட்டும் டீட்டெயிலாக சொன்னேனே. சி, இன்னைக்கு ஷேவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆல்டர்னேட் டேஸ். நேற்று செஞ்சேன். அப்போ இன்னைக்கு கிஸ் கொடுத்தா குத்தும் இல்லை? யார் கொடுத்தா? ஆசை. மூஞ்சி கூட பார்க்கல இன்னும். அலையிறியப்பா. சரி வச்சிடுறேன். பேச்ச ஆரம்பித்தது யாரு? ஐயோ, எவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு. எனக்கு உங்களை பார்க்கணுமே பரத். எனக்கு உங்கள் கூட தனியாக பேசணுமே பரத். எனக்கு கூட. எப்போ, எங்கே? இன்னைக்கே கூட ஈவினிங் 6 மணிக்கு மேலே நான் ஃப்ரீ தான். ஏன், வீட்டில் இருப்பேன். வீட்டில் வேற யார் யார்? ஒரு அசட்டு வேலைக்காரன். பாரிஸ் கார்னரில் என்ன போஸ்டர் ஒட்டி இருக்குன்னு பாத யாத்திரையாக போய் பார்த்துட்டு வாடான்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு புறப்பட்டுடுவான். வீடு எங்கே? பெசன் நகரில். எதுக்கும் நோட் பண்ணிக்கங்க, ஃபோன் கூட இருக்குது. பரத் விலாசம் ஃபோன் நம்பர் சொல்ல, அவள் குறித்து கொண்ட பிறகு, என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது, அதில் வரேன். ஷார்ப்பாக 6 மணிக்கு வெளியில் அழைச்சிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா என்றாள். ஷியூர். ஒரு ஆம்பளைக்கு சாயங்கால நேரத்தில் அதை விட முக்கியமான வேற வேலை என்ன இருக்க முடியும்? அப்போ ஈவினிங் 6 o'clock. அனிதா, நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட வேண்டாம். ஏன்? ஸ்லீவ்லெஸ்னால் எனக்கு பிடிக்கும். யூ உங்களை நேரில் வச்சுக்கிறேன். கதவு திறந்து சுசீலா உள்ளே வர, பரத் உடனே, இல்லைங்க, இது பாரத் கேஸ் ஏஜென்சி இல்லை, ராங் நம்பர், வச்சிடுங்க, சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்று வைத்து, சுசி, இந்த ராங் நம்பர் தொல்லை அதிகமாயிடுச்சு, சச்ச என்றான். அப்படியா? ரவியை கேட்டேன், 1/2 மணி நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னான் என்று ஹேண்ட்பேக்கை மேஜை மேல் போட்டு அணிந்திருந்த கூலிங் கிளாஸை கழற்றி மடக்கி வைத்து பனியனின் சுருக்கங்களை சரி செய்து கொண்டு அமர்ந்ததும் படிக்க முடிந்தது. வேர்ட்ஸ் ஆன் த ஆஃபீஸ் டோர்ஸ். பரத் அவள் பனியனை பார்த்து, சுசி, முந்தியெல்லாம் நேரடி அர்த்தம் இருந்தது, இப்போ பனியனில் விடுகதையே எழுத ஆரம்பிச்சிட்ட, என்ன அர்த்தம் இதுக்கு என்றான். ஃபோனில் யாரு? ஆஃபீஸ் டோர்ஸ் மேலே என்ன வேர்ட்ஸ் இருக்கும்? ஃபோனில் யாரு? ஐ காட் இட், புஷ் புல்லுன்னு எழுதியிருக்கும். ஆனாலும் ரொம்ப ஓவர் சுசி. ஃபோனில் பேசின அனிதா யாரு என்றாள் சுசி நேராக அவன் முகம் பார்த்து. எக்ஸ்டென்ஷனில் வெளியில் உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு உள்ளே வந்தியா? ஆமாம் அனிதா, நீங்கள் ட்ரெஸ் மாத்திர வேணாம்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு அவள் ஏன்னு கேட்டா. ஸ்லீவ்லெஸ்னா எனக்கு பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. யூ உங்களை நேரில் வச்சுக்கிறேன்னு அவள் சொன்னான். என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? எத்தனை நாளாக இந்த சந்திப்பு நடக்குது? சுசி, நீ திடீர்னு நடுவில் ஏதாச்சும் கேட்டுட்டு எனக்கும் அந்த அனிதாவுக்கும் பிளாக் மார்க்கெட் லவ்னு சீல் குத்திடாத. கேளு, அவங்க காலேஜில் நடக்கிற ஃபேஷன் ஷோவுக்கு ஜட்ஜா நான் கலந்துக்கணுமா? சரின்னே. இந்த பொண்ணு அனிதாவும் கலந்துக்கிறாளாம். ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போடட்டுமா அன்னைக்குன்னு கேட்டா. சரி போடுன்னு சொன்னேன். அப்பதான் நீ ஒட்டு கேட்டிருக்க. அதுக்கு நீங்கள் ஏன் வழியணும்? குரலும் பேசின விதமும் செக்ஸியாக இருந்ததால 1 or 2 drops சொல்லி விடுறத தவிர்க்க முடியல. சுசி, நான் இளைஞன். உன்னோட காலம் பூரா காதல் மட்டும் செஞ்சு அப்பப்போ போனா போகுதுன்னு சில கிஸ் மட்டும் வாங்கி
காமத்தீயை அணைக்க அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு சாதாரண மானிடன். மனசில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறது இயற்கை, ஆனால் செயலில் கிடையாது. நோ, இல்லை, ஐ டோன்ட், நான் மாட்டேன். போதும், மேஜர் சுந்தரராஜன் மாதிரி பேசாதீங்க, எரியுது. சரி, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்? பரத் விழித்தான். எதுக்கு? செஸ் விளையாடி ரொம்ப நாளாச்சு. பெக் யுவர் பேர்டன் ப்ளீஸ். தெளிவாக தான் சொன்னேன், செஸ்ஸு, தமிழில் சதுரங்கம். உன் ஹாஸ்டலில் இல்லாத கம்பெனியா? அவங்க எல்லாம் என்ன ஜெயிச்சிடுறாங்க, நான் ஜெயிக்கணும்னா உங்களோட தான் ஆடணும். இதுக்கு பேர் தான் உசுப்பேத்துறது. ஆனால் பேபி, ஒரு காதலி காதலனோட விளையாடுறதுக்கு 1000 கேம்ஸ் இருக்கிறப்போ நோ பரத். இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் நான் உங்கள் கூட வரேன். வீட்டில் உட்காந்து செஸ் விளையாடலாம். பெஸ்ட் ஆஃப் 3. சரி, விளையாடலாம். ஆனால் இன்னைக்கு வேணாமே. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு சண்டேங்கிறதால இன்னைக்கு லேட் நைட் வரைக்கும் கூட விளையாடலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சுசி. அதான் என்ன வேலை? என் ரூமில் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும். அடுக்கி தானே இருக்கு, களைச்சிட்டு அடுக்கணும். வேலை இருக்குன்னா விடேன். சரி, அப்போ நாளைக்கு விளையாடலாமா? தட் இஸ் சாராயம். என்னது? ஸ்பிரிட்டுன்னு சொல்ல வந்தேன் என்றான் பரத் மலர்ந்த முகத்தோடு. அத்தியாயம் 8. பரத் சலவை சட்டை போட்டு சென்ட் அடித்து ரொம்ப தயாராகி மணி பார்த்தபோது மணி 5:45. காற்றை வாசனையாக வைத்திருக்கும் ஸ்ப்ரேயர் எடுத்து அந்த படுக்கையறை முழுதும் பீச்சி பீச்சி அவனுக்கே நெடியில் தும்மல் வந்ததும் தான் நிறுத்தினான். ஹாலுக்கு வந்து அமர்ந்து கொண்டு நாராயணா என்றான். நாராயணன் எச்சி தொட்டு ஒரு பூஜாடியை வேட்டி முனையால் துடைத்து கொண்டிருந்தவன் வைத்துவிட்டு வந்து என்ன சார் என்றான். திருவான்மியூர் தியேட்டர்ல பாசமலர் நாராயணா, நீ ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இந்தா போயிட்டு வா என்று 10 ரூபாய் நோட்டை நீட்டினான். உனக்கு பிரியம்னா 2வது ஷோவும் பார்த்துட்டு வந்தா கூட சரிடா, கிளம்பு, சரியா இருக்கும். உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு பிரியம் இல்லைங்க சார். சென்டிமெண்ட் எல்லாம் வேணாம், புறப்படுனா புறப்படணும். போன வாரம் தான் சார் டிவியில் காமிச்சான், பார்த்துட்டேன். நான் கூட விக்கி விக்கி மறுநாள் பூரா அழுதுட்டு நிற்கல. அதனால் என்ன, டிவியில் குள்ளமான சாவித்திரியைத்தானே பார்த்துருப்ப, தியேட்டரில் திரை பூரா சாவித்திரி பார்க்கலாம். போ. பார்த்த படத்தையே பார்த்தா சஸ்பென்ஸ் என்ன இருக்கு? சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சேன்னு கவலைப்படுறதுக்கு அது என்ன ஹிட்ஸாக் படமா? ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு வாயேன், ஆசையாக சொல்கிறேன்ல. நைட் சமையல் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் அடம்பிடிக்காமல் போயிட்டு வாடா. சரி, குளிச்சு தலை சீவிட்டு புறப்படுறேன். படத்தில் இன்டர்வெல் விட்டுடுவாங்க, இப்போவே நீ ஜம்முன்னு சுறுசுறுப்பாத்தானே இருக்க. நாராயணன் முணுமுணுத்தபடி புறப்பட்டு சென்றதும் ஸ்கூட்டி சத்தத்திற்கு காதை தீட்டிக்கொண்டு வாசல் கதவை திறந்து வைத்து மடியில் பேப்பர் போட்டுக்கொண்டு சிகரெட்டும் லைட்டருமாக காத்திருந்தான் பரத். ஒரு தடவை அவசரமாக போய் பல் விளக்கிவிட்டு வரலாமா என்று யோசித்தான். உள்ளங்கை முகத்துக்கு நேரே குவித்து பிடித்து ஹா என்று ஊதி பார்த்து கொண்டான். மிரட்டும் வாசனை இல்லை. புறவிரல்களால் தாடையில் ஓட்டி ஷேவிங் பர்ஃபெக்ஷன் பார்த்து கொண்டான். வாசலில் வந்து நின்றது ஸ்கூட்டி. இவன் அவசரமாக நியூஸ் பேப்பரில் மூழ்கினான். இவன் பிஸியாக இருக்கிறானாம். அவளை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லையாம். ஹாய், குட் ஈவினிங் பரத் என்று ஆலிவ் கிரீனில் இடுப்பசைய வந்த அனிதா தன் வளையல்களை பின்தள்ளி குலுக்களுக்கு கை நீட்டி உதடு பூரா புன்னகை நிரப்பியிருந்தாள். எஸ், திஸ் இஸ் த ஈவினிங் என்று அவளின் பிரெட் கையை வலித்துவிடக்கூடாதே என்று கவலையாக குலுக்கி விடுவித்து தன் அருகில் சோஃபாவில் இடம் காட்டினான் பரத். வெயிட், திருடன் கிருடன் வந்துட போறான் என்று எழுந்து சென்று வாசல் கதவை மூடிவிட்டு திரும்பி லாங் ஷாட், மிட் லாங், மிட் ஷாட் என்று அவளை ரசித்தபடி அருகில் வந்தான். என்ன பரத் அப்படி பார்க்குறீங்க? வாவ், ஒரு பூங்கொத்து பேசுகிறது என்று கண்களில் பொய் மயக்கம் காட்டினான். உங்க பேர் அனிதா இல்ல, நீங்க பொய் சொல்லிட்டீங்க. பின்ன என்ன? அனிதா பார்த்தாலே மனசுல தித்திக்குதே. சொந்த ஊர் ஆம்பூரா? பரத், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மீசையை தொட்டு பார்க்கணும் மாதிரி இருக்கு மேன். நாடகமாக இருந்தால் கழட்டி கையில் கொடுத்துருப்பேன். இது நிஜங்க, நானே உரம் போட்டு வளர்த்தது. கமான் டச். அவள் தன் வெண்ணெய் விரலை நீட்டி அது ஏதோ கெட்ட காரியம் போல முகத்தில் சினுங்கல் முத்திரை காட்டி லேசாக தொட்டுவிட்டு கையை இழுத்து கொண்டாள். எனக்கு கூட உங்கள் மீசையை தொடணும் மாதிரி இருக்கா அனிதா? என்னது? இல்லைன்னா 1 இன்ச்சு கீழே என்று தைரிய விரல் நீட்டி அவளின் ரோஜா இதழில் காரின் வைப்பர் போல லெஃப்ட் ரைட் என்று தேய்த்ததில் லிப்ஸ்டிக் கொஞ்சம் விரலில் ஒட்டிக்கொண்டது. வீட்டில் யாரும் இல்லையே என்றாள். பார்வையில் தீ இருந்தது. 2 பேர் இருக்காங்க. பதறி சேலை சரி செய்து, எங்க? நீங்களும் நானும் தான். ஐயோ, பழையபடி அதே இடத்துல உட்காருங்க அனிதா. உட்காந்து என்ன பேச போகிறோம்? எனக்கு சுற்றி காட்ட மாட்டீங்களா? ஹேமர்? வீட்டை. ஒரே ஒரு கிச்சன், ஒரே ஒரு பெட்ரூம், அவ்வளவுதான் வீடு. கிச்சன் எதுக்கு பார்க்கணும்? லெஃப்ட் அவுட் ஈஸ், வாங்க திஸ் வே என்று முன்னால் நடந்த பரத்திற்கு தடக் தடக் என்று உள்ளே ரயில் ஓடியது. நிஜமாகவே காய்ந்து கிடந்த மாடாக இருப்பாள் போல் இருக்கிறதே. இவள் பேச்சு செயல் எதிலும் 2 அர்த்தங்கள் இல்லை, ஒரே அர்த்தம்தான், பெட்ரூம் அர்த்தம்தான். இதற்கு மேல் ஒரு பெண் எப்படித்தான் குறிப்பு காட்ட முடியும்? இனி தைரிய புருஷனாக நான் தான் செயல்பட வேண்டும். ச,
என் சுசீலாவுக்கு துரோகம் செய்வதா? போச்சுடா, நாராயணனோடு இந்த மனசாட்சி மடையனையும் சினிமாவுக்கு அனுப்பி வைத்திருக்க வேண்டும். விழித்து தொலைத்து விட்டான். கையில் கம்பெடுத்து கொண்டு பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி விலாச தயாராகி விடுவான். பரத் ஒரு பக்கம் யோசனையில் இருக்க, கால்கள் தாமாக நடந்து பெட்ரூம் உள்ளே வந்து, கை தானாக விளக்கையும் ஃபேனையும் போட்டு, வாய் தானாக அங்கே வச்சு பார்க்கறதுக்கும் இங்கே வச்சு பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது அனிதா என்றது. என்ன வித்தியாசம் என்றாள். கொஞ்சம் நாம நெருக்கமாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது அவ்வளவு தூரத்தில் இருந்து சொன்னா எப்படி? பரத் தவிப்புடன், டேய் பாதகா குரலுடன் அருகில் வந்தான். அருகில் என்றால் ரொம்ப அருகில், இன்னும் அருகில். வெயிட் என்று விலகினாள். தன் வாட்சை கழற்றி, நான் வாட்ச் முதற்கொண்டு கழட்டிடுவேன் என்று ஓரமாக வைத்துவிட்டு, தப்பா நினைக்கக்கூடாது பரத் என்றாள். நாம 2 பேரும் கூட்டு பிரார்த்தனை நடத்த போறதா பொய்யா நினச்சிக்கணுமா? அதில்ல, நான் முதல்லே வாங்கி ஹேண்ட்பேக்கில் வச்சிடுவேன். வாட், சிகரெட்? நாட்டி என்று அவள் கன்னத்தில் கிள்ளி, 2 என்றாள். புரியல் அனிதா என்றான் நிஜமாகவே புரியாமல். இதானே வேணாங்கிறது? 2000 பரத், நோ செக், ஒன்லி கேஷ் என்றதும் தான் மண்டையில் பல்ப் எரிந்து மிகச்சரியாக புரிந்து, ஏய் என்று பேய் பிடித்தவன் போல உதறி, மை காட், நீ ச வா, முதல்ல வெளியில வா, கர்மம் என்று அவள் கையை பிடித்து ஹாலுக்கு இழுத்து வந்தான். என்ன பரத், வேணும்னா 500 குறைச்சிக்கலாம், சாட்டர்டே டிஸ்கவுண்ட். வாய மூடு. நீ இந்த மாதிரின்னு தெரிஞ்சிருந்தா வீட்டு வாசலையே மிதிக்க விட்டுருக்க மாட்டேன். யோ, என்ன ஓசில கிடைக்கும்னு நினச்சியா? கடவுளே, பூங்கொத்து இவ்வளவு அசிங்கமா பேசுகிறதே. வீட்டு அட்ரஸ் கொடுத்து வர சொன்னது யாரு? ஷூ, சத்தம் போடாத. நான் தான் தெரியாதனமா சொல்லிட்டேன். நீ புறப்பட்டு போயிடுமா தயவு செஞ்சு. ஏன், எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. பின்ன எதுக்கு உதட்ட அப்படி இப்படி தடவுன? கட்டி பிடிச்சப்போ மிளகா கடிச்ச மாதிரி இசுன்னு மூச்சு விட்ட. தெரியாம செஞ்சிட்டேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். வேணும்னா வா, உள்ள போலாம். ஐயோ, நீ இப்போ புறப்பட போறியா இல்லையா? வந்துட்டு வெறுங்கையோட அனுப்பிச்சா எப்படி? மத்தியானம் சுட்ட அப்பளம் இருக்கு, வேணுமா? யோ, இப்போ 1000 ரூபாய் தரலன்னா நான் கத்தி உன் மானத்தை வாங்கிடுவேன். எல்லாரையும் கூட்டி 2000 வசூல் பண்ணிடுவேன். என்ன சொல்ற? பரத் தன்னை படுபாதாளத்தில் உணர்ந்து அவசரமாக அறைக்குள் ஓடி பீரோ திறந்து எண்ணி எடுத்து வந்து, பிடி, முதல்ல போ கெஞ்ச துவங்கினான். அவள் நிதானமாக தன் கைப்பைக்குள் வைத்து கொண்ட போது வாசலில் சுசீலாவின் குரல் தெளிவாக கேட்டது. யார் நாராயணா வந்திருக்கிறது? அதற்கு நாராயணனின் பதில் குரல், தெரியலங்க. போச்சு, இவன் வேறு எப்படி வந்தான்? பரத் அவசரமாக அனிதாவின் கையை பிடித்து கொண்டு, அனிதா, நீ காலேஜ் ஸ்டூடெண்ட், என்கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்காக வந்த, புரிஞ்சுதா? அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும், ப்ளீஸ். 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் நடிக்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு அவளை அவசரமாக உட்கார வைத்து இவன் எதிரே அமர்ந்தான். காலிங் பெல் ஒலித்ததும், ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும், இருங்க யாருன்னு பார்த்துட்டு வரேன் என்று கத்தலாக பேசியபடி வந்து கதவை திறந்து, சுசி, நல்ல சமயத்துல வந்த, வா, நீயே பேசி சமாளிச்சு அனுப்பு, தொல்லை தாங்க முடியல. என்னவா, ஊதுபத்தி வாங்கி ஆகணுமா என்று உள்ளே வந்தாள் சுசீலா. இல்ல சுசி, நான் சொல்லல அனிதான்னு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க போறதா. கலந்துக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், இதுல டொனேஷன் வேற வேணுமா? அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னா கேட்காம பிடிவாதம் பண்ணுது. ஏமா, டொனேஷன் வாங்க தனியாவா வருவாங்க என்றாள் சுசீலா. தனியா வந்தே எதுவும் நடக்கல இவருக்கு, இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்து என்ன பண்றது? ரொம்ப கிட்ட வந்தாருங்க என்றாள் அனிதா. என்னது? தரலாங்கிற எண்ணத்துக்கிட்ட வந்தாரு, திடீர்னு போன்னு விரட்டுறாரு. இல்லைன்னா போக வேண்டியதானே? ஒரு ஆம்பளை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லலாமா? இதில் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? முடியாதுன்னா போயிடுமா? முடியாதுன்னா போயிட வேண்டியதுதான். ஆமாம், நீங்கள் தான் இவரை கல்யாணம் செஞ்சுக்க போறீங்களா? ஆமாம், ஏன்? முடியாதவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்னம்மா பேசுகிற நீ? 4 காசு தாராளமாக செலவு பண்ண முடியாதவரை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். காசு இருக்குங்கிறதுக்காக கண்டவங்களுக்கெல்லாம் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி பரத், இந்த பொண்ணு ரொம்ப வாயாடியா இருப்பா போல இருக்கு, ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. இல்லை சுசி, நான் ஏற்கனவே என்று பிரேக் அடித்தான் பரத். ஏற்கனவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீ போமா. சரி, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததா நினச்சிக்கிறேன், வரட்டுமா? சீக்கிரம் என்று அவளை வழி நடத்தி வாசல் வரைக்கும் வந்து அனுப்பிவிட்டு கதவை மூடி பெருமூச்சு விட்டான் பரத். ஒரே தலைவலி நாராயணா, முதல்ல காப்பி கொண்டா. நீ சினிமா போகலையா? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தலைவலி தாங்க முடியல, திரும்பிட்டேன் போகாம என்று உள்ளே போனான் நாராயணன். உட்காருங்க பரத், ஏன் பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க? இல்லையே, சிரிக்கிறேனே, முதல்ல டென்ஷன், இப்போ போயிடுச்சு. வெளியில புறப்படுற தோதில இருக்கீங்க. உன்னை பார்க்கத்தான் வரலாம்னு இருந்தேன், நீ ஆசையா செஸ் விளையாடலாம்னு சொன்னியா? நான் மறுத்தேனா? உனக்கு கஷ்டமாயிடுச்சா? சரின்னு மனசு கேட்காம. ச, என்ன பொருத்தம் பாருங்க பரத், நானும் அதே மாதிரி தான். என்னமோ மூடுல வேணாம்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் போகலாம்னு நினச்சி புறப்பட்டு வந்தேன். செஸ் விளையாடலாமா பரத்? என்ன வேணா விளையாடலாம், இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்கு.
ஒரு பெரிய தப்பு நடக்க இருந்து தவிர்த்திட்டேன். என்னது? அந்த பொண்ணை நீ வரலன்னா அரைஞ்சிருப்பேன். அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணிட்டா. விடுங்க பரத், அதான் போயிட்டாலே. செஸ் போர்டு எடுத்துட்டு வரேன். பரத் சிகரெட் பற்ற வைக்க சுசீலா பெட்ரூமிற்குள் சென்று செஸ் போர்டு மற்றும் ஒரு லேடிஸ் ரிஸ்ட் வாட்சும் எடுத்து வந்தாள். இது என்ன பரத், லேடிஸ் ரிஸ்ட் வாட்ச்? திக் என்றது. போச்சு, எல்லா நாடகமும் அவுட். ஆஞ்சநேயா பலம் தா, அர்ஜுனா வீரம் தா, கிருஷ்ணா தந்திர சாகசம் தா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா பாரு. லேடிஸ் ரிஸ்ட் வாட்சி எனக்காகவா வாங்குவேன்? உனக்காக தான் வாங்கினேன். வெரி நைஸ் பரத், ஆனால் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கே. எனக்கு கூட அப்படிதான் பட்டுது. கடைக்காரனை கேட்டேன். ஷோகேஸில் மாடலாக வச்சதான். பல பேர் எடுத்து பார்த்ததும் பழசு மாதிரி தெரியுதான். இதே மாடலில் வேற பீஸ் இல்லை, சரின்னு வாங்கிட்டேன். என்ன விலை? 1000 ரூபாய் இருக்குமா? அது எப்படி சுசி கரெக்டாக சொன்ன? இப்போவே கட்டிக்கட்டுமா? கட்டிக்கோ, ஆனால் எந்த சமயம் வந்து கேட்டாலும் கழட்டி கொடுத்துடணும். என்ன பரத் வளர்றீங்க? யார் வந்து கேட்பா? கடைக்காரன் தான். இதில் புது பீஸ் வந்துட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை மாற்றிக்கணும்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சுசீலா செஸ் போர்டில் காய்களை அடுக்க துவங்க தோய்ந்து போய் எதிரே அமர்ந்தான் பரத். தேவுடா, ஒரு செகண்ட் சபலப்பட்டு வா என்று சொல்ல போக எத்தனை நான்சென்ஸ்கள். இந்த வாட்ச் பிரச்சனையை வேறு தீர்த்தாக வேண்டும். சுசி, மானசீகமா என்ன மன்னிச்சிடு டார்லிங். இப்போதுதான் கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட பரத் அவள் பனியனில் பிக் திங் இஸ் பெட்டர் தென் சம்திங் என்று வாய்விட்டு படிக்க, ஏய் என்று அவன் தொடையை கிள்ளினாள் சுசீலா. அத்தியாயம் 9. பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டில் பல்லவன் நின்றதும் இறங்கிய மனிதர்களில் சேதுவும் ஒருவன். தலைமேல் நிலா உடன் நடக்க 2 கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் செலுத்தி சங்கரதாஸ் வீட்டை நோக்கி ஆரோக்கியத்திற்காக வாக்கிங் போகிறவனைப் போல நடந்தான். நடந்து 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 அடைந்து தாண்டி எதிர்ப்புற இருட்டு தீவுக்குள் இருந்த மரத்தடிக்கு வந்து நின்று கொண்டான். சரசரவென்று ஏறி அந்த மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டான். இப்போது எதிர்ப்புற சங்கரதாஸ் பங்களாவை தெளிவாக அவனால் பார்க்க முடிந்தது. கேட் அருகில் 4 செல் போடும் நீளமான டார்ச் லைட் சகிதம் வாட்ச்மேன் கதிரேசன் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து ஒரு சின்ன பூவை இதழ் இதழாக பொழுது போகாமல் பீத்து கொண்டிருந்தது தெரிந்தது. போர்டிகோவில் கார் இல்லை. பங்களாவின் மேல் அறை ஜன்னலில் வெளிச்சம் இல்லை. இன்னும் சங்கரதாஸ் வரவில்லை. சேது சிகரெட் பிடித்து புகையை இலைகளுக்குள் ஊதினான். காத்திருந்தான். நான் செயல்பட வேண்டிய தங்க நிமிடங்கள் இதோ கொஞ்ச நேரத்தில் வரப்போகின்றன. அரை மணிக்கு பிறகு நேரம் சரியாக 7:38 சங்கரதாஸின் மாருதி கார் மிதந்து வந்தது. ஒற்றை கேட்டை விரிய திறந்து பிடித்தான் கதிரேசன். கார் சொய் என்று வழுக்கி போர்டிகோவில் நின்றதும் முதலில் அமிர்தா இறங்கினாள். அடுத்து சங்கரதாஸ். சங்கரதாஸ் அவள் இடுப்பில் கை போட்டு அணைத்தபடி உள்ளே சென்றார். கதிரேசன் கேட்டை மூடிவிட்டு உள்ளே போனான். 30 வினாடிகளுக்கு பிறகு மாடியறையில் ஜன்னல்கள் வெளிச்சம் பூசிக்கொண்டன. அவர்கள் மாடிக்கு வந்து விட்டார்கள். அடுத்து உள்ளே போன கதிரேசன் வாசல் கதவை சும்மா இழுத்து மூடிவிட்டு வெளியே வந்து தன் சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்தான். தள்ளிக்கொண்டே வந்து கேட்டுக்கு வெளியே வந்ததும் ஒரே உந்தலில் ஏறி அமர்ந்து மிதித்து இருட்டில் கரைந்தான். சேது மரத்தை விட்டு இறங்கினான். இதுதான் நான் திட்டமிட்ட சந்தர்ப்பம். அவர்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கிறார்கள். சேது மெதுவாக அந்த பங்களாவை நோக்கி நடக்க துவங்கினான். சாலையில் வாகன நடமாட்டமே இல்லை. வெளிச்சமும் அதிகமில்லை. காம்பவுண்ட் கேட்டை ஓசைப்படுத்தாமல் திறந்து உள்ளே வந்தான். வாசலுக்கு வந்தான். தன் வீடு போல கைப்பிடி அழுத்தி திறந்து உள்ளே வந்தான். மாடியிலிருந்து அமிர்தாவின் சிரிப்பு சத்தம் கேட்டது. சன்னமாக கார்பெட் விரிக்கப்பட்டு வளைந்து மேலேறின மாடிப்படிகளில் ஆரம்பப்படியில் கால் வைத்தான் சேது. மேலே அந்த அறையில் சங்கரதாஸ் அதற்குள்ளாக தன் உடைகளை களைந்து வெறும் லுங்கியும் வெற்று மார்புமாக கட்டிலில் அமர்ந்து பீட்டர் ஸ்காட்ஸ் விஸ்கியை 2 கிளாஸ்களில் சம அளவில் ஊற்ற அமிர்தா அவரோடு ஃபெவிகால் பந்தத்தில் இருந்தபடி சோடாவை ஓப்பனர் கொண்டு உடைத்து 2லும் கொட்டினாள். அமிர்தா, அது எப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நீ தித்திக்கிற என்றார் சங்கரதாஸ். கொஞ்சலுக்கென்ன, வஞ்சமில்லாம வாரி வழங்கிடுவீங்க என்றாள். வேற என்ன வழங்கல? கேட்குறப்ப எல்லாம் பணம் புடவை நகைன்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறதா 2 பெக்கு போனதும் சொல்றீங்க. பேண்ட் போட்டு புறப்படுறப்போ மறந்துடுறீங்க. கொஞ்சம் சிக்கலான விஷயம்டா கண்ணா. எங்க அண்ணன் கத்துறான். இது என்ன பொழப்புன்னு துப்புறான். தாலி கட்டிக்கிட்டு குடித்தனம் நடத்து, இல்லைன்னா அந்த ஆளை மறந்துட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு திட்டுறான். சிங்கப்பூர் போய் சுத்திட்டு வரானான்னு கேளு, கொஞ்சம் கூலாயிடுவான். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி சமாதானப்படுத்திடுறீங்க. ஒரு முடிவு தான் வேணாமா? கண்டிப்பா வேணும் என்றது வேறு குரலாக இருக்கவே இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நடந்து வந்தான் சேது. யாராது? பதறி எழுந்த சங்கரதாசுக்கு அவனை உடனே அடையாளம் தெரியவில்லை. தெரியலையா? 5 வருஷமாச்சுல, அதான் மறந்துட்ட. சேது
சங்கரதாஸை கொலை செய்ய முயன்றதாக சேதுவுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுகிறது. இப்ப ஞாபகம் வருதா? நீ நீ எப்படி உள்ள வந்த? என்ன வேணும் இப்போ? நாம 2 பேரும் பர்சனலா பேசுறப்போ இந்த பொண்ணு வேணுமா நடுவுல? ம்? சுற்றும் முற்றும் பார்த்த சேது ஒரு பித்தளை பூச்சாடி பார்த்து அவள் எண்ணும் வினாடியில் தலையில் இறக்கிவிட்டான். அமிர்தா பஞ்சரான டயர் போல சொய்யா சொய் என்று மயக்கம் போட்டு விழுந்தாள். ஏய் என்ற சங்கரதாஸின் கையை பிடித்து அப்படியே பின்னால் மடக்கி வலிக்க செய்து, ஜெயில் சாப்பாடு ருசியா இருக்காது, ஆனா தெம்பா இருக்கும் சங்கரதாஸ் என்று கட்டிலை நோக்கி அவரை தள்ளினான். வந்து விழுந்த வேகத்தில் அவர் முகம் கட்டிலின் விளிம்பில் மோதி அணிந்திருந்த கண்ணாடி எகிரியது. கீழே விழுந்திருந்த அமிர்தாவை 2 கைகளையும் பிடித்து தரதரவென்று வெளியே இழுத்துச் சென்று போட்டுவிட்டு கதவை மூடி தாழிட்டான். சுதாரித்து எழுந்து பதட்டமாக பார்த்த சங்கரதாஸ் நோக்கி தான் சட்டையின் பட்டன்களை கழற்றியபடி அடியெடுத்து வைத்து நெருங்கினான். சட்டையை கழற்றி நாற்காலியில் வீசினான். சங்கரதாஸ், இப்ப நீயும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கோம், தனியா இருக்கோம். அன்னைக்கு நீ என்ன உன் பணத்தால வீழ்த்தின, உன் இன்ஃப்ளூயன்ஸால வீழ்த்தின. இப்போ வா, வீழ்த்து, நேரா மோதலாம். உனக்காக நான் எந்த ஆயுதமும் எடுத்துக்கிட்டு வரல. உன்னால முடிஞ்சா நீ என்னை கொன்னு போட்டுடு, என்னால முடிஞ்சா நான் உன்னை கொன்னு போட்டுடுறேன். ஓகே, வா. அவன் உடற்கட்டை பார்த்து உதறலுடன் நின்றார் சங்கரதாஸ். அவருடைய உடம்பில் பலம் இல்லை என்பது அறிவார். 10 படிகள் ஏறி மாடிக்கு வந்தாலே முழங்கால்கள் முனகும். இவனோடு சண்டை போடுவதா? நானா? இங்க பாரு, வேணாம். என்னைக்கோ நடந்ததுக்கு இப்ப வந்து பேசியபடி அவன் மேல் வீச ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா என்று தேடிய சங்கரதாஸின் முகத்தில் விழுந்தது முதல் குத்து. நிலை தடுமாறி கட்டில் மேல் மல்லாந்தார் சங்கரதாஸ். குதிரை சவாரி செய்பவன் போல அவர் மேல் ஏறி அமர்ந்து அவரின் கழுத்தில் 2 கைகளையும் வைத்தான். அவர் கெஞ்ச கதற துடிக்க இப்போது அந்த அறையின் கதவு டமடமவென்று இடிக்கப்பட்டது. டேய் விட்ரா, அவரை விட்ரா என்று வாட்ச்மேன் கதிரேசனின் குரல் கேட்டது. இவன் எப்படி அதற்குள் வந்தான்? திரும்பி பார்க்க கதவுக்கு அருகில் இருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக கதிரேசன் பரபரப்பாக பார்த்து கத்திக் கொண்டிருப்பதை பார்த்தான். அருகில் அமிர்தாவும் நின்றாள். அவளும் ஒரு கையை அடிபட்ட தன் தலையில் பிடித்து கொண்டு மறு கையில் ஜன்னலை தட்டினாள். ச, என்ன இது திடீர் குழப்பம்? இவளை கொன்றுவிட்டு அதன் பிறகு அவர் கழுத்தையும் நெரிக்கலாம் என்று இருந்தேனே, அடி ஸ்ட்ராங்காய் விழவில்லையா? இந்த பயல் எப்படி வந்தான்? கதவு இடிக்கப்பட்டது, ஜன்னல் தட்டப்பட்டது. சமாளிங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இப்போ வந்துருவாங்க என்ற அமிர்தாவின் குரல் சேதுவை திடீரென்று சூடேற்றியது. என்ன நடந்தாலும் சரி, இந்த முறை இவனை கொன்றே தீர வேண்டும். சேதுவின் கழுத்தில் புலிநக டாலர் செயின் ஆட ஒரு புலியின் சீற்றத்துடன் ஓங்காரமிட்டபடி சங்கரதாஸின் கழுத்தை நெரித்தான் நெரித்தான் நெரித்தான். ஒரு நிமிடத்திற்குள் வெளியே இருந்து 2 பேரும் பார்த்தபடி இருக்க சங்கரதாஸின் விழிகள் பிதுங்கி தலை சாய்ந்தது. கீழே குதித்த சேது அவசரமாக தன் சட்டையை எடுத்து அணிந்தான். அறையின் கதவை சமீபித்தான். மெதுவாக தாழை திறந்து ஓரமாக விலக வெளியே வந்து தள்ளி கொண்டிருந்த கதிரேசன் திடீரென்று கதவு திறந்ததில் உள்ளே வந்து தடுமாறி விழுந்தான். சேது வெளியே பாய்ந்து ஓடுவதற்கு அந்த அவகாசம் போதுமானதாக இருந்தது. கதிரேசன் சுதாரித்து எழுந்து துரத்தினான். சேது 4 படிகளாக இறங்கி ஓடி வாசலுக்கு வெளியே வர சர் என்று நின்றது போலீஸ் ஜீப். சேது அந்த ஜீப்பை தாண்டி ஓட பின்னால் துரத்தி வந்த கதிரேசன், எங்க முதலாளியை கொன்னுட்டு ஓடுறான், அவனை பிடிங்க என்று கத்தியதும் போலீஸ் கால்கள் தபதபவென்று ஜீப்பில் இருந்து இறங்கி அவனை துரத்த துவங்கின. ஓடினான் ஓடினான் ஓடினான். அத்தியாயம் 10. கன்னத்தில் கை தாங்கி செஸ்போர்டையே பார்த்து கொண்டிருந்த பரத் தோலை அசக்கின சுசீலா, இப்ப நீங்க தான் காய் நகர்த்தணும் பரத் என்றாள். நான் காலேஜில் படித்தப்போ காய் நகர்த்துறதுனா வேற அர்த்தம் சுசி என்றான் பரத். ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கடா உங்கள் நான்ஸ்டாப் நான்சென்ஸ், ரொம்ப நேரமாக காணுமேன்னு பார்த்தேன் என்று சுசீலா சொன்னபோது அழைப்பு மணி 2 முறை ஒலித்தது. பரத்திற்கு பக் என்றது. அனிதாதான் வாட்ச் ஞாபகம் வந்து வாங்கி போக திரும்பி வந்திருக்க வேண்டும். இரு சுசி, நான் பார்க்குறேன். பரத் அவசரமாக எழுந்து வந்து வாசல் கதவை முழுதாக திறப்பதற்குள் சேது உள்ளே ஓடி வந்து ஒரு வேட்டை நாயைப் போல மூச்சு வாங்கி சுசீலாவை பார்த்து உடனே வந்து அவள் கழுத்தில் கையை ஸ்ட்ராங்காக ஒரு பிடி போல போட்டு அவளை மூச்சு திணற வைத்து பரத் பார்க்க அவசரமாக சொன்னான், நீ யாரா இருந்தாலும் சரி, என்னை போலீஸ் துரத்திட்டு வருது. நான் இந்த பொண்ணோட அந்த ரூமுக்குள்ள இருப்பேன். வந்து கேட்டா இங்க வரலன்னு சொல்லணும், இல்லைன்னா இந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சிடுவேன், புரிஞ்சுதா என்று மிரட்டிவிட்டு சுசீலாவை வலுக்கட்டாயமாக நடத்தி பெட்ரூமிற்குள் சென்றான் சேது. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன் என்று யோசித்தபடி பரத் கதவை மூடிவிட்டு உள்ளே வர உடனே அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் வியர்வை வழிய நின்றார்கள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுக்குள்ள இப்ப யாராச்சும் ஓடி வந்தானா? பரத் தயங்கினான். சொல்லுங்க சார், உங்களைத்தான் கேட்குறேன். இல்லை, யாரும் வரல, நாங்கள் செஸ் விளையாடிட்டு இருக்கோம். நாங்கன்னா நீங்க மட்டும்தானே இருக்கீங்க? சார், சமையல் ரெடி,
என்று வந்தான் நாராயணன். நானும் இவனும் தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம் என்ற பரத் அவசரமாக நாராயணனுக்கு சைகை காட்ட முயன்றான். ஓகே தேங்க்ஸ் என்று அவர் போனதும் கதவு சாத்திவிட்டு, நாராயணா தேங்க்ஸ், நீ ஏதாச்சும் சொதப்பி வச்சிடுவியோன்னு நினச்சேன் என்றான் பரத். பரத் பெட்ரூமுக்குள் வந்து, கையை விடு, அவங்க வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. யார் நீ? எதுக்காக ஒளிஞ்ச? என்ன செஞ்சுட்டு ஓடி வந்த? எதுக்காக உன்ன போலீஸ் துரத்துது என்றான் பரத். சேது சுசீலாவை தன் பிடியில் இருந்து விடுவித்தான். எந்த பதிலும் சொல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். நாராயணன் தன் கன்னத்தில் கை வைத்து அதிசயித்து, என்ன இன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணு போலீஸ்னு யார் யாரோ வர்றாங்க, இவர் எப்போ வந்தாரு? இவருக்கும் சேர்த்து சமைக்கணும்னு நீங்க சொல்ல வேணாமா என்றான். சேது அவசரமாக வாசலை நோக்கி ஓடினான். பரத் கத்தினான், முட்டாள், இப்போ வெளியில ஓடினா மாட்டிக்குவ. ஆனால் அவன் கத்தலை பொருட்படுத்தாமல் சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்து ஏதோ ஒரு திசையில் ஓடி மறைந்தான். சுசி, அவன் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டானா? கழுத்து வலிக்குதா? இல்ல என்று தன் கழுத்தை தடவி கொண்டவள் தன் மேலிருந்து கீழே நழுவி விழுந்ததை குனிந்து எடுத்தாள். பரத், இந்த செயின் பாருங்க என்றாள். அது புலிநக டாலருடன் கூடிய தங்கச் செயின். ஏய், என்ன இது? செயின் அறந்திருக்குது. எப்படி ஓங்கிட்ட? அவங்கிட்ட இருந்து சுருட்டிட்டியா? இல்லை பரத், நான் போராடினப்போ என் கைப்பட்டு அவன் செயின் அறந்திருக்கு போலிருக்கு. எனக்கே தெரியாது. அவன் என்ன தப்பு செஞ்சுட்டு இங்கே ஓடி வந்தானோ? இப்போ அவன் மாட்டி இங்கே இருந்தேன்னு சொல்லி தொலைச்சான்னா அனாவசியமாக நாமளும் பதில் சொல்லணும். பட் நாளைக்கு இதை கமிஷனர் ஆஃபீஸில் ஒப்படைச்சிடலாம். அவன் மாட்டிக்காமல் தப்பி போயிருந்தா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு இந்த டாலர் செயின் உதவியாக இருக்கும் என்றான் பரத். ஆனால் அவன் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் தெருமுனையில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் வசமாக மாட்டிக்கொண்டான் சேது. அத்தியாயம் 11. பரத், உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்றாள் சுசீலா. ஏன், பிடிக்கணும்னு ஆசையா இருக்கா என்ற பரத் டெலிஃபோனில் மறுபடி ஒரு எண்ணை முயன்று கொண்டிருந்தான். பின்ன என்ன, அரெஸ்ட் செய்யப்பட்ட சேது பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் பேப்பர்ல வந்துருச்சு. 2 பேர் பார்க்க விஐபி சங்கரதாச கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கான். தப்பி ஓடினவன உடனே இவங்க பிடிச்சிருக்காங்க. அவன் ஏற்கனவே ஒரு தடவை இந்த சங்கரதாச கொலை செய்ய முயற்சி செஞ்சு பிடிபட்டு கேஸ் நடந்து 5 வருஷம் தீர்ப்பாகி சென்ட்ரல் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவன். இதெல்லாம் பத்தாதுன்னு அன்னைக்கு தப்பிக்க என்ன பணையமா வச்சு கழுத்தை நசுக்க பார்த்தான். நீங்க என்னடான்னா அந்த சேதுவை டிஃபென்ஸ் செஞ்சு கோர்ட்ல வாதாட போறேன்னு சொல்றீங்களே, இது நான்சென்ஸ் இல்லையா? இல்ல சுசி, நான் நேற்று ஜெயிலில் அவனை பார்த்து பேசிட்டு வந்தேன். அவனை காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு செஞ்சுட்டேன். அதான் ஏன்னு சொல்லுங்க. பிகாஸ் அவன் குற்றவாளி இல்ல. சத்தமா சொல்லாதீங்க, சிரிப்பாங்க. திஸ் இஸ் ஓப்பன் மர்டர். ஸ்ட்ராங்கான 2 ஐவிட்னஸ். ரெட் ஹேண்டடா போலீஸ் பிடிச்சிருக்கு. பழைய குற்றவாளி. அவன் குற்றம் செய்யலன்னு சொல்றீங்களே சுசி, அவன் இந்த கொலையை செய்யலன்னு நான் சொல்லல. அவன் தான் செஞ்சான். ஆனா அவன் குற்றவாளி இல்ல. நம்ம பைத்தியக்காரத்தனமான சட்டத்துக்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி ஆகணும். யூ ஆர் கிரேசி பரத். இருந்துட்டு போறேன், ஒரு உதவி செய்யறியா? என்ன? இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும்னா சும்மா இந்த மாதிரி தொணப்பாம இரு. எனக்கு நியாயம் புரியும்னு நம்பு. சரி, உங்களுக்கு நியாயம் புரிஞ்சுட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? ஐ மஸ்ட் வின் திஸ் கேஸ் சுசி. கேஸை விசாரிக்க போற ஜட்ஜுக்கு மாப்பிள்ளையா போனீங்கன்னா ஒருவேளை சாத்தியப்படலாம். என்ன கிண்டலா? இல்ல, சவால். நீங்க ஏதோ தார்மீக காரணத்தால சேதுவை காப்பாத்த நினைக்கிறீங்க. பட் கேஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். உங்களால எதுவும் செய்ய முடியாது. சேதுவை இந்த கொலை குற்றத்துல இருந்து காப்பாத்திட்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னோட ஒரே போர்வைக்குள்ள தூங்கணும். சம்மதமா? ஏய், என்ன இது இவ்வளவு சீப்பா? நோ செகண்ட் மீனிங் அட்டால். ஒரே போர்வைக்குள்ள என்னோட தூங்கணும். என் கை கால் அங்கங்க படத்தான் செய்யும். ஓகே, நீங்க ஜெயிச்சா தானே. சரி, தோத்தா என்ன செய்யணும்னு நீ சொல்லு. மொட்டை மாடி வெயில்ல 1 மணி நேரம் பகல் 1 மணிக்கு படுத்திருக்கணும். தென் ஐ வில் சீ எ நீக்ரோ பரத். தோத்தாதானே? ஓகே. சேது கொலை பண்ணிட்டு தப்பி ஓடி வந்தப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போன விஷயத்த நீ மறந்துடணும் சுசி. யார்கிட்டையும் தவறி போய் கூட சொல்லிடாத. ஓகே? ஓகே, உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் உதவுவேன் பரத். ஆனா நீங்க தோக்கத்தான் போறீங்க. ஷூ, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் என்றான் பரத். ஒலித்த போனை எடுத்து, சொல்லுங்க நியூட்டன், பரத் தான் பேசுறேன் என்றான். என்ன பரத், கொலை கேஸ்ல சேது சார்பா நீங்க அப்பியர் ஆகிறதுக்கு மூவ் பண்ணிருக்கீங்களாமே? ஆமா சார். சேது உங்களை அப்ரோச் பண்ணினானா? இல்ல, நான் தான் சேதுவை போய் பார்த்து அப்பியர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சந்தேகத்துக்கு இடமே இல்லாத கொலை பரத். அது கொலையே இல்லைன்னு நான் சந்தேகப்படல சார். கொலை செஞ்சது யாரு? சேது. அது கவர்மெண்ட் வெர்ஷன். ஆஸ் எ டிஃபென்ஸ் லாயர் நான் அதை மறுக்க போறேன். எ கிறிஸ்டல் கிளியர் கேஸ் பரத். எனக்கு புரியல, ஏன் இதுல நீங்க தலையிட்டு உங்க பேரை கெடுத்துக்கணும்? பரத் சிரித்து மட்டும் வைத்தான். மீண்டும் போன் ஒலிக்க பரத் எடுத்து ஹலோ என்றான். பரத், நான் அனிதா பேசுறேன். சுசீலா தன் மேஜையில் மும்முரமாக இருக்க, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்னோட டிக்டிக் உங்க பெட்ரூம்ல கழட்டி வச்சதை மறந்துட்டு வந்துட்டேன். அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்களா? பத்திரமா இருக்கு சார்.
சாஸ்திரி நகர்ல நான் இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் தனியா இருக்கேன். உங்க வீட்ல இருந்து கார்ல வந்தா 4 நிமிஷம் டிரைவிங். வரீங்களா பரத்? இல்ல சார். வாட்ச் என்கிட்ட ஒப்படைக்க வேணாமா? ஆமா சார். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு வாட்சோட வரணும். வரலன்னா சுசீலா கிட்ட நான் அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிடுவேன். வேணாம் சார், நான் வரேன் சார். கண்டிப்பா வரணும் பரத், மறந்துடாதீங்க. மறக்கல சார் என்று வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான் பரத். யார் பரத் அது? 100 சார் போடுறீங்க. அந்த வாட்ச் கடையில இருந்து பேசினாங்க சுசி. அந்த ரிஸ்ட் வாட்சில் புது பீஸ் வந்துச்சா, கொண்டாங்க மாத்தி தரோம்னு சொல்றாங்க. கழட்டி கொடு. கை நீட்டினான். பரவாயில்ல விடுங்க பரத், கட்டிக்க ஆரம்பிச்சிட்டேன். புது பீஸ் மாத்தி தர அவங்க சம்மதிக்கிறப்போ நமக்கென்ன? கொடு சுசி. சுசீலா தன் வாட்சை கலற்றி தர வாங்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு, சுசி, இந்த கேஸ்ல நீ சில காரியம் செய்யணும். முதல்ல ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்க என்றான். எடுத்துக்கிட்டாச்சு. சேதுவை அரெஸ்ட் செஞ்சு கேஸ் தாக்கல் செஞ்சிருக்கிற இன்ஸ்பெக்டர் மதியழகன் வீட்டுக்கு அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் விற்கிற சேல்ஸ் கேர்ள் மாதிரி நீ போகணும். போய் உங்க வீட்டில் டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், விசிஆர், வாஷிங் மிஷின் இது 4 இருந்தா எங்களோட 300 ரூபாய் ஸ்டெபிலைசர் 30 ரூபாய்க்கு தரோம்னு சொல்லு. இதுல 3 இருந்தா 40 ரூபாய் விலை, 2 இருந்தா 50 ரூபாய் விலை. இது என்ன பைத்தியக்காரத்தனமான டீலிங்? கேளு. ஒரு பேப்பர்ல அவங்க வீட்ல இந்த மாதிரி இருக்கிற ஆடம்பர சாமான்கள் எல்லாம் எந்த கம்பெனி தயாரிப்பு, அதோட சீரியல் நம்பர் என்ன, பில் இருந்தா பில் விபரம் எல்லாம் கேட்டு எழுதிக்கணும். எனக்கு வேண்டியது இந்த விபரங்கள் தான். இதையெல்லாம் காரணம் இல்லாம கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்களே. அதுக்காக ஸ்டெபிலைசர் வித்துக்கோ, புரிஞ்சுதா? புரிய ஆரம்பிக்குது என்றாள். அடுத்து தன் டெலிஃபோன் புக் புரட்டி ஒரு எண் பார்த்து டயல் செய்து, ஹலோ, கீர்த்திவாசன் இருக்காரா என்றான். கீர்த்திவாசன் தான் பேசுறேன். நீதானா பேசுறது? டேய், நான் பரத். வட்டிக்கடை தொழில் சரியா போகலன்னு சொன்னல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பரத். கீர்த்தி, நான் உன்னை மீட் பண்ணணும். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்னால முடியறத நிச்சயமா செய்யறேன், வா. எப்போ வரட்டும்? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வரியா? வா. இருப்பா, 8 மணிக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. 7 மணிக்கு வரேனே என்று வைத்தான் பரத். 8 மணிக்கு என்ன வேலை பரத் என்றாள் சுசீலா. உன் ரிஸ்ட் வாட்ச் மாத்துறதுக்கு 8 மணிக்கு வர சொல்லியிருக்கான். நானும் வரவா? கிழிஞ்சுது, வேணாம் என்றான் அவசரமாக. ஏன்? நீ வந்தா புதுசா ஏதாச்சும் செலவுக்கு வழி பண்ணிடுவ, அதான், வேற ஒண்ணும் இல்ல என்றான் பரத். அத்தியாயம் 12. வழக்கு விசாரணை நாள். செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி வந்ததும் எல்லோரும் எழுந்து அமர்ந்ததும் தங்கப்பல் கட்டியிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சேது மீதான கொலை வழக்கை விவரித்தார். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சேது தொழிலதிபர் சங்கரதாஸை 7ஆம் தேதி 3ஆம் மாதம் இரவு 8 மணிக்கு அவரது பங்களாவில் புகுந்து கதற கதற கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். நடந்த கொலையை சங்கரதாஸின் செக்ரட்டரி அமிர்தாவும் வாட்ச்மேன் கதிரேசனும் கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். சேது அமிர்தாவை தாக்கியதோடு அறையை தாளிட்டு விட்டு உள்ளே கொலையை நிகழ்த்தியதால் அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்தும் ஏதும் செய்ய முடியவில்லை. நல்ல வேளையாக போன் ஹாலில் இருந்ததால் அமிர்தா அதில் போலீஸை தொடர்பு கொள்ள உடனே இன்ஸ்பெக்டர் மதியழகன் அங்கு விரைந்து வந்திருக்கிறார். அப்போது கொலை செய்துவிட்டு தப்பியோட முயற்சி செய்த சேதுவை இன்ஸ்பெக்டர் துரத்தி சென்று பிடித்து முறைப்படி கைது செய்து தங்கள் முன் ஆஜர்படுத்தியுள்ளார். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள சேது 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை இதே சங்கரதாஸை கொலை செய்ய முயற்சி செய்தார். அவர் முயற்சி முறியடிக்கப்பட்டு வழக்கில் அவருக்கு 5 வருடங்கள் தீர்ப்பாகி ஜெயில் தண்டனையை வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் அனுபவித்தார் என்பதை அறிய வேண்டுகிறேன். தொடர்பாக எல்லா விபர காகிதங்களும் தங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன். சேதுதான் இந்த கொலையை செய்தார் என்பதை அரசு தரப்பு திட்டவட்டமாக நிரூபிக்க தயாராய் இருக்கிறது யுவர் ஆனர். பி வரதராஜன் அமர்ந்ததும் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த சுசீலாவை ஒரு தரம் பார்த்து கொண்டு எழுந்தான் பரத். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. இந்த கொலையில் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏற்கனவே இதே சங்கரதாஸை அவர் கொல்ல முயன்று ஜெயிலுக்கு போய் திரும்பியதால் இந்த கொலையை அவர்தான் செய்திருக்க வேண்டும் என்கிற அனுமானத்தின் அடிப்படையில் காவல்துறை அவர் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறது என்பதே எனது வாதம். வழக்கின் விசாரணைகளின் போது இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை நிரூபிக்க தயாராக உள்ளேன் யுவர் ஆனர். கால் தி அக்யூஸ்ட் என்றார் நீதிபதி. சேது 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 என்று அப்படி ஓரமாக போலீஸ்காரர்கள் நடுவில் நின்றவனை கூப்பாடு போட்டு அழைத்து சாட்சி கூண்டில் ஏற்றினார்கள். வரதராஜன் தன் கையில் பழைய கேஸின் விவரங்களை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்தார். உங்க பேரு? சேது என்றான் சேது. தொழில்? நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முழக்கம் பத்திரிகையில உதவி ஆசிரியரா இருந்தேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் சோலைக்குயில்னு ஒரு சினிமா பத்திரிகையில நிருபரா இருக்கேன். நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டா போகாம என்ன செய்யறது? இடக்கா பேசக்கூடாது. நான் கேட்டது காரணம். நிஜமான காரணம் என் மனசாட்சிக்கு தான் தெரியும். அதை யார் கேட்டாங்க? போலீஸ் உருவாக்கின போலி சாட்சிகளை வச்சு
நான் சங்கரதாசை கொலை செய்ய முயற்சி செஞ்சதா தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ நீங்க சங்கரதாசை கொலை செய்ய முயற்சி செய்யலையா? இல்ல. வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு எழுதின நீதிபதி என்ன முட்டாளா? இருக்கலாம் என்றான் சேது. கோர்ட் பெரிதாக சிரிக்க நீதிபதி கேபிள் உபயோகித்து அடக்கி, சேது, உண்மையா நடந்ததா நீங்க என்ன சொல்ல வரீங்க? வாட் இஸ் யுவர் வேர்சன் என்றார் அவனை பார்த்து. யுவர் ஆனர், அமைச்சர் தீனதயாளும் இந்த சங்கரதாசும் சேர்ந்து நிறைய ஊழல் செஞ்சதை நான் துப்பறிஞ்சு ஆதாரங்களை திரட்டி முழக்கம் பத்திரிகையில எழுதினேன். அதை வச்சு எதிர்கட்சிகள் சட்டசபையில பெரிய பிரச்சனையா கொண்டு வந்தாங்க. தீனதயாளனை விசாரிக்க ஒன்மேன் கமிஷன் போடப்பட்டது. அந்த கமிஷன் முன்னாடி நான் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தீனதயாளுக்கு பாதகமா போயிடும். அதனால என் இமேஜை உடைக்க நினைச்சாங்க. என் மேல கொலை முயற்சி கேஸ் போட்டா அப்புறம் ஒரு கிரிமினல் சொல்றதை எப்படி நம்ப முடியும்னு ஒன்மேன் கமிஷன்ல கேட்டு அதை வீக் பண்ணிடலாம்னு திட்டம் போட்டாங்க. சங்கரதாஸ் எனக்கு ஃபோன் செஞ்சாரு. தீனதயாள் தொடர்பா சில விஷயங்கள் என்கிட்ட பேசணும்னு நேர்ல வர சொன்னாரு. அவர் வீட்டுக்கு நான் போனேன். வெளியில நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன அவர் மட்டும் இருந்த தனி ரூமுக்குள்ள வர சொன்னாரு. போனேன். திடீர்னு மேஜை மேல இருந்த ரூலர் எடுத்து தன் நெத்தியில ஓங்கி அடிச்சுக்கிட்டாரு. ரத்தம் வழிஞ்சுது. எனக்கு எதுவும் புரியல. ரூலரா நான் பிடிச்சதும், வாங்க காப்பாத்துங்க, கொல்றான்னு கத்தினார் அவரு. வெளியில இருந்த பல பேர் ஓடி வந்தாங்க. அவர் நெத்தில ரத்தம் வழிய என் கையில ரூலர் இருக்க இந்த காட்சியை பார்க்குற யாருக்கும் நான் தான் அடிச்சதா தோணும். என்னை பிடிச்சு வச்சு போலீஸ்ல தகவல் சொன்னாங்க. கேஸ் நடந்துச்சு. சங்கரதாஸ் பணம், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்ன உள்ள தள்ளிட்டாரு என்றான் சேது. யுவர் ஆனர், சில குற்றவாளிகள் தண்டனையெல்லாம் அனுபவித்த பிறகும் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வதில்லை. இவர் அந்த ரகம். விசாரிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழக்கின் பின்னணியில் இப்போது ஆராய்ச்சி தேவையில்லை. கொலை செய்யும் நோக்கமில்லாமல் வெறும் ஆவேச வெளிப்பாடாக கூட இவர் அப்போது சங்கரதாஸை தாக்கி இருக்கலாம். அதற்காக கொலை தண்டனை அனுபவித்து விட்டோமே என்ற வெறுப்பில், ஆத்திரத்தில்தான் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் சங்கரதாஸை கொலை செய்திருக்கிறார் யுவர் ஆனர். மே ஐ ப்ரொசீட் மை எக்ஸாமினேஷன் என்றார் வரதராஜன். ப்ளீஸ் என்றார் நீதிபதி. சேது, பழைய கேஸை விடுங்க. சம்பவம் நடந்த 7ஆம் தேதிக்கு வரலாம். அன்னைக்கு நீங்க சங்கரதாஸோட பங்களாவுக்குள்ள நுழைஞ்சப்ப மணி என்ன இருக்கும்? நான் எங்க நுழைஞ்சேன்? சங்கரதாஸை நீங்க கொலை செய்யலையா? இல்ல. அது 2 பேர் கண்ணால பார்த்துருக்காங்க சேது. நான் செய்யாததை எப்படி பார்க்க முடியும்? அப்படி பார்த்ததா சொன்னா அது பொய். இன்ஸ்பெக்டர் உங்களை துரத்தி பிடிக்கலையா? இல்ல. பின்ன எப்படி உங்களை பிடிச்சாரு? நான் என் வீட்டில் உட்காந்து பத்திரிக்கைக்காக ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்ப கதவை தட்டினாங்க. திறந்தா இன்ஸ்பெக்டர் நின்றுகிட்டு இருந்தாரு. என்னை எதுவும் கேட்கல, எதுவும் பேச விடல. படபடன்னு என்னை அடிச்சு உதச்சு ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்தாரு. சங்கரதாச நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு என்னை போட்டு அடிச்சாரு. இதான் உண்மை. யுவர் ஆனர், இவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய். இப்படி சொல்ல வேண்டும் என்று தயார்படுத்தப்பட்டிருக்கிறார். குற்றவாளி முதல் கேள்வியிலேயே ஆமாம் நான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டால்தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. பிறகு நமக்கு எங்கே வேலை இருக்கிறது? இவர் சொல்வது அத்தனையும் பொய் என்று சாட்சி விசாரணைகளில் தாங்கள் அறிவீர்கள். தட்ஸ் ஆல் என்று அமர்ந்தார் வரதராஜன். மிஸ்டர் பரத், யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் எனிதிங்? பரத் எழுந்து, யுவர் ஆனர், வித் பிளஷர் என்று சேது அருகில் வந்தான். சேது, நீங்க ஜெயில இருந்து வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு சார். வந்ததும் என்ன செஞ்சீங்க? வாடகைக்கு வீடு பிடிச்சேன். அப்புறம் சோலைக்குயில் பத்திரிகையில வேலைக்கு சேர்ந்தேன். கொலை செய்யப்பட்ட சங்கரதாச ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எப்பவாவது சந்திச்சிங்களா? இல்ல. சங்கரதாஸ் 5 வருஷம் முன்னாடி ஃபோன் செஞ்சப்போ நீங்க போய் சந்திச்சிங்களே, அது எந்த வீட்டுல? நந்தனத்துல இருக்கிற அவர் பங்களால. இந்த கொலை நடந்தது எங்கன்னு தெரியுமா? அவரோட அதே பங்களால தான்னு நினைக்கிறேன். இல்ல, பெசன் நகர்ல இருக்கிற அவரோட இன்னொரு கெஸ்ட் பங்களால தான். இந்த பங்களாவுக்கு நீங்க போயிருக்கீங்களா? பெசன் நகர்ல அவருக்கு ஒரு பங்களா இருக்கிறதே இப்ப நீங்க சொல்லித்தான் தெரியும். சரி, இன்ஸ்பெக்டர் உங்க வீட்டுக்கு வந்து இழுத்துக்கிட்டு போனதா சொன்னீங்க இல்லையா? ஆமா. உங்க அட்ரஸ் எப்படி அவருக்கு தெரியும்? நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறப்பவே சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? மெட்ராஸ் போய் செட்டில் ஆனதும் உன்னோட வீட்டு அட்ரஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் செய்யணும்னு சொன்னாங்க. அதுபடி நீங்க செஞ்சீங்களா? அடுத்த வாரமே கமிஷனர் ஆஃபீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணேன். ஒரு பாரத்துல கூட கையெழுத்து போட சொன்னாங்க. போட்டேன். பரத் இப்போது யுவர் ஆனர் பக்கம் திரும்பி, அரசு தரப்பில் சொல்லப்படும் குற்றச்சாட்டை கொஞ்சம் யோசியுங்கள் யுவர் ஆனர். சங்கரதாஸை கொலை செய்ய வேண்டும் என்று கொலைவெறி உள்ள ஒரு ஆசாமி விடுதலையாகி சென்னை வந்து 3 மாதங்கள் காத்திருப்பானா? பொறுப்பாக வீடும் வேலையும் தேடிக்கொள்வானா? அதைவிட முக்கியமாக பொறுப்பாக போலீஸில் அட்ரஸ் கொடுப்பானா? லாஜிக்கலி திங்கிங், நான் இந்த மாதிரி கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருந்தால் நானாக போய் விலாசம் டிபார்ட்மெண்டில் கொடுப்பேனா என்றான். வரதராஜன் எழுந்து, யுவர் ஆனர், 3 மாதங்கள் காத்திருந்து சங்கரதாஸின் நடவடிக்கைகளை அவர் தனிமையாக இருக்கும் இடம், நேரம் எல்லாம் அறிந்து கொண்டு செயல்பட்டிருக்கிறான் என்கிறேன் என்றார். அப்போ இதை திட்டமிட்ட கொலைன்னு சொல்றீங்களா? எஸ். திட்டமிட்டு கொலை செய்கிற எந்த முட்டாளாவது
2 பேரை சாட்சி வச்சுக்கிட்டு செய்வானா? அங்கதான் அவர் திட்டம் மிஸ் ஆயிடுச்சு. கதிரேசன் உணவு வாங்க போனப்போ இவர் பங்களா உள்ள புகுந்து பெட்ரூம் வரைக்கும் வந்து அமிர்தாவை தாக்கிட்டு சங்கரதாச கொல்ல போயிருக்காரு. அமிர்தா போலீஸுக்கு போன் செஞ்சப்போ கதிரேசன் எதேச்சையா பணம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போக திரும்பி வந்துட்டாரு. அதனால ரூம் கதவை தாள் போட்டுட்டு அவசரமா யார் பார்த்தாலும் பார்க்கட்டும்னு கொலையை செயல்படுத்திட்டாரு சேது. இதையெல்லாம் சாட்சிகள் மூலமா நிரூபிக்க போறீங்க தானே? அப்கோர்ஸ். சரி என்று அமர்ந்தான் பரத். அத்தியாயம் 13. இன்ஸ்பெக்டர் மதியழகனை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வரதராஜன் விசாரித்து அவர் பார்வையில் நடந்த சம்பவத்தை கோர்ட்டாருக்கு தெரிவிக்க செய்த பிறகு குறுக்கு விசாரணைக்காக பரத் எழுந்து வந்தான். மதியழகன், நீங்க டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கேன். நீங்க நேர்மையான போலீஸ் அதிகாரியா? அப்கோர்ஸ். யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டீங்களா என்றான் பரத். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கண்ணியமான காவல்துறை அதிகாரியை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் கேட்கிறார். வழக்கு தொடர்பான கேள்வியை கேட்காமல் அவர் குலம் கோத்திரம் என்று விசாரிப்பது அனாவசியமானது என்றார் வரதராஜன். யுவர் ஆனர், என் தரப்பு வாதம் ரொம்ப தெளிவானது. சேது மேல் போடப்பட்டுள்ள வழக்கு பொய் வழக்கு என்பதே என் வாதம். இந்த பொய் வழக்கை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் போடவில்லை, அவர் எடுத்து நடத்துகிறார். வழக்கை தயார் செய்து போட்டவர் இந்த இன்ஸ்பெக்டர். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் நிரூபித்தால்தானே என் வாதத்திற்கு நியாயம் சேர்க்க முடியும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க கேளுங்க பரத் என்றார் நீதிபதி. தேங்க்யூ யுவர் ஆனர். சொல்லுங்க மதியழகன், நீங்க லஞ்சம் வாங்குறவரா? இல்ல. இதுவரைக்கும் லஞ்சம் வாங்கினது இல்லையா? இல்ல. உங்க வீட்டுல பிபிஎல் விசிஆர் இருக்கா? இருக்கு. அது நீங்க எப்போ வாங்கினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல யுவர் ஆனர். அது இவர் வாங்கல. மாணிக்கம்னு ஒருத்தர் இவர் வைஃப் பேர்ல பில் போட்டு வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா கம்பெனிக்கு தன்னோட செக்ல பேமெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த மாணிக்கம் ஒரு ஜுவல்லரி வச்சிருக்கிறவரு. அவர் கடையில ஒரு திருட்டு நடந்தது. திருடனை பிடிச்சு பாதி நகைகள் ரெக்கவர் பண்ணி கொடுத்திருக்காரு இவரு. அதுக்காக லஞ்சமா கொடுக்கப்பட்டதுதான் அந்த விசிஆர். அதோட பில் காப்பில மற்ற டீடைல்ஸ் இதோ இருக்கு என்று நீதிபதி பார்வைக்கு அனுப்பி வைத்தான். மதியழகன் நெளிந்தார். வரதராஜன் கைகளை பிசைந்தார். அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், இவர் வீட்டில் இருக்கிற வாஷிங் மெஷினும் இவர் வாங்கல, இன்னொருத்தர் கொடுத்தது. அப்புறம் 3 மாசம் முன்னாடி நீலாங்கரை ஏரியால 4.5 லட்சம் ரூபாய்க்கு நிலம் தன் மனைவி பேர்ல வாங்கியிருக்காரு. இவர் மனைவிக்கு தனியா எந்த வருமானமும் கிடையாது. ஷீ இஸ் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். நியாயமா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இவர் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கலாம். அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இவருக்கு எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதுல இன்னைய தேதிக்கு என்ன பேலன்ஸுங்கிற ரிப்போர்ட் கூட உங்க பார்வைக்கு வச்சிருக்கேன். மற்றொரு ஃபைலை கிளார்க் மூலமாக அனுப்பி வைத்தான். இன்ஸ்பெக்டர் கர்ச்சீஃப் எடுத்து நெற்றி வியர்வை துடைத்து கொள்ள, யுவர் ஆனர், இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படணுங்கிறதல்ல என் நோக்கம். இப்படிப்பட்ட ஒருத்தர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்பாவி சேது மேல பொய் வழக்கு போட துணிஞ்சிருக்க மாட்டாருன்னு உறுதியா எப்படி சொல்ல முடியும்? இந்த கொலைய நிஜமா நடத்தினவங்க இவருக்கு பெரிய தொகை தர்றதா ஆசை காட்டி இருக்கலாம். ஜெயில் தண்டனை முடிஞ்சு மெட்ராஸ்ல வந்திருக்கிற பழைய குற்றவாளி சேதுவ இவருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். உடனே போய் என் கட்சிக்காரரை கைது செஞ்சிருக்கலாம் என்றான் பரத். யுவர் ஆனர் என்று எழுந்தார் வரதராஜன். இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா என்பதை மற்றொரு வழக்கு விசாரணைக்கு பிறகுதான் முடிவுக்கு வர முடியும். அதை வைத்து இந்த வழக்கில் குழப்பம் செய்தல் தவறு. ஹி இஸ் நாட் கன்ஃபியூசிங் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். ஹிஸ் ஆர்கியூமெண்ட் இஸ் வேலிட் என்றார் நீதிபதி. அத்தியாயம் 14. உங்க பேரு என்றார் வரதராஜன். அமிர்தா என்றால் சாட்சி கூண்டில் நின்ற அமிர்தா. நீங்க என்ன செய்றீங்க? சங்கரதாஸ் சார் ஆபீஸ்ல அவரோட செக்ரட்டரியா வேலை பார்த்தேன். சம்பவம் நடந்த 7ஆம் தேதி நீங்க சங்கரதாஸ் வீட்டில் இருந்தீங்களா? ஆமா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரிக்க முடியுமா? தேங்கி போன பழைய கணக்குகளை சரி பார்க்கறதுக்காக சில சமயம் நானும் பாஸும் அந்த பங்களாவுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். அன்னைக்கு அப்படித்தான் கணக்கு பார்க்க போனோம். வாட்ச்மேனை கூப்பிட்டு சாப்பிட டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னோம். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே சேது அங்க திடீர்னு வந்தாரு. ஒரு ஃப்ளவர் வாசால என் தலையில அடிச்சாரு. நான் பாதி மயக்கத்துல விழுந்துட்டேன். என்னை இழுத்து ரூமுக்கு வெளியில போட்டுட்டு கதவை மூடிட்ட சேது என் பாசை என்னமோ செய்ய போறாருன்னு உணர்ந்தேன். சிரமப்பட்டு எந்திரிச்சு ஜன்னல் வழியா பார்த்தா தன்னோட சட்டையை கழட்டி போட்டுட்டு, வா சண்டை போடலாம், முடிஞ்சா நீ என்னை கொன்னுடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுறேன்னு ஒரு மிருகம் மாதிரி கத்திக்கிட்டு பாஞ்சாரு. அப்புறம் நான் அவசரமா போன் எடுத்து போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு திரும்புறப்போ வாட்ச்மேன் கதிரேசனும் வந்தாச்சு. 2 பேருமா கதவை தள்ளி பார்த்தோம், திறக்க முடியல. ஜன்னல் வழியா பார்த்தோம். சேது என் பாஸ் மேல உட்காந்து அவரோட கழுத்தை நெரிச்சாரு. அவர் திமிர திமிர நெரிச்சு கொன்னாரு. அப்புறம் சட்டை போட்டுட்டு வந்து திடீர்னு தாழ்பால் திறந்தாரு. கதிரேசன் உள்ள போய் விழ நான் தடுமாற இந்த சமயத்துல சேது ஓட ஆரம்பிச்சாரு. அப்போ போலீஸ் ஜீப் வந்து அதுல இருந்து இன்ஸ்பெக்டர் இறங்கி சேதுவை துரத்திக்கிட்டு போனாரு.
வந்தது, கொலை செஞ்சது எல்லாம் அதோ நிக்கிற சேது தானே? ஆமா, இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று வரதராஜன் அமர்ந்தார். டிஃபென்ஸ் லாயர் ஹேஸ் எனி கொஸ்டின்ஸ் என்றார் நீதிபதி. மெனி மோர் யுவர் ஆனர் என்று எழுந்தான் பரத். அமிர்தா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. உங்க வயசு என்ன? 20. சங்கரதாஸ் ஆபீஸ்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 2 வருஷமா. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ லிட்ரேச்சர். ஆனா உங்களுக்கு அக்கவுண்ட்ஸும் தெரியுமா? ஓரளவு தெரியும். கணக்கு பார்க்கறதுக்கு நீங்களும் சங்கரதாஸும் அப்பப்போ அந்த பங்களாவுக்கு வருவீங்கன்னு சொன்னீங்க. ஏன் ஆஃபீஸ்லயே அக்கவுண்ட்ஸ் பார்க்க முடியாதா? இல்ல, இது கணக்குல வராத சில சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸ். அதை உங்களோட சேர்ந்து சங்கரதாஸ் பார்த்தாருன்னா அவருக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லுங்க. அப்படித்தான். பெசன் நகர் பங்களால 7ஆம் தேதி ராத்திரி நீங்க 2 பேர் மட்டும் உட்கார்ந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்படித்தானே? ஆமா. அதுவும் அந்த பெட்ரூம்ல. அது ஒரு ரூம், அவ்வளவுதான். உங்க 2 பேர் தவிர அந்த ரூம்ல வேற யாரும் இருந்தாங்களா? இல்ல. நீங்க விஸ்கி சாப்பிடுவீங்களா? நோ. உங்க பாஸுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு உண்டா? யுவர் ஆனர் என்று கொதித்து போய் எழுந்தார் வரதராஜன். திஸ் இஸ் அப்சல்யூட்லி டேமேஜிங் கொஸ்டின். யுவர் ஆனர், கொலை நடந்த அறையில பாடி எடுத்த புகைப்படங்களை கொஞ்சம் பாருங்க. சங்கரதாஸ் இடுப்புல வெறும் லுங்கி மட்டும்தான் இருக்கு. வெற்று மார்பா இருக்காரு. கணக்கு பார்க்கறப்போ ஒரு பாஸ் தன்னோட சின்ன வயசு ஸ்டாஃப பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ல தான் இருப்பாரா என்றான் பரத். அது அவங்கவங்க சௌகரியம் என்றார் வரதராஜன். ஓகே, அதே போட்டோஸ்ல பாருங்க. ஒரு விஸ்கி பாட்டிலும் 2 கிளாஸும் இருக்கு. 2 கிளாஸ்லயும் கொஞ்சம் திரவம் இருக்கு. 2 கிளாஸ்லயும் ஊத்தி அவரே குடிச்சுக்குவாரா? வாஸ் ஹி எ பெகுலியர் இடியட்? சரி, 17 போட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட பேப்பரோ புக்கோ அட்லீஸ்ட் ஒரு பேனாவாவது போட்டோல எங்கேயாவது கிடக்கா? இதை வச்சு கள்ள தொடர்புன்னு சொல்ல முடியுமா? முடியாதுதான் யுவர் ஆனர். அமிர்தாவுக்கு அடையாறுல பேங்க் ஆஃப் இந்தியால சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன், பாருங்க. ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் கணக்குல கிரெடிட் ஆகி இருக்கு. செக் ரெமிட்டன்ஸ் எல்லா செக்ஸும் சங்கரதாஸ் கையெழுத்து போட்டிருக்கிற அவரோட பர்சனல் செக். அமிர்தா ஒரு ஸ்டாஃப், இவர் தொழிலதிபர். அமிர்தா கிட்ட கடன் வாங்கிட்டு அசல் பணத்தை மாசம் மாசம் திருப்பி தந்தார்னு நண்பர் வாதம் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் என்றான் பரத். மிஸ்டர் பரத், அமிர்தாவுக்கும் சங்கரதாஸுக்கும் நடுவில் தப்பான தொடர்பு இருந்தா அது எந்த வகையில இந்த வழக்குக்கு உதவுது என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், சங்கரதாஸ் தன் மனைவிக்கு தெரியாமல் அமிர்தாவோடு தொடர்பு கொண்டிருந்தார். அமிர்தாவுக்கு அவரை திருமணம் செய்ய ஆசை ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு சங்கரதாஸ் மறுத்திருக்கலாம். அதனால் ஆத்திரப்பட்டு அவரும் கதிரேசனும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கொலையை செய்துவிட்டு இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பழியை மாற்றச் சொல்லியிருக்கலாம் என்றான் பரத். எல்லாம் நடந்திருக்கலாம், பார்த்திருக்கலாம் என்று யூகங்களாக சொன்னால் எப்படி யுவர் ஆனர்? ஆதாரம் வேண்டாமா? அமிர்தா சேதுவை அங்கே பார்க்கவே இல்லை என்கிறாரா நண்பர் என்றார் வரதராஜன். ஆமாம், நிரூபியுங்கள் நண்பரே. பரத் மீண்டும் அமிர்தாவின் அருகில் வந்தான். அந்த சேது சங்கரதாஸை கொலை செஞ்சத நீங்க கண்ணால பாத்தீங்க இல்லையா? ஆமா. கொலை செஞ்சப்போ சேது சட்டை போட்டிருந்தாரா? இல்ல, சட்டைய கழட்டி இருந்தாரு. விரல்ல மோதிரம் எதுவும் போட்டிருந்தாரா? இல்ல, ஆனா கழுத்துல செயின் போட்டிருந்தாரு. என்ன செயின்? தங்க செயின். அதுல புலிநகை டாலர் இருந்தது. அவர் கழுத்தை நெரிச்சப்போ அந்த செயின் ஆடிச்சு. நிச்சயமா சொல்றீங்களா? நிச்சயமா, சந்தேகம் இல்லையே. இல்ல யுவர் ஆனர், இவர் சொன்னது அப்பட்டமான பொய். இவர் சொன்னபடி கொலை செய்துவிட்டு ஓடின சேதுவை துரத்தி சென்று உடனே பிடித்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் முன்பாக லாக்கப்பில் வைக்கும்போது சேதுவின் உடலில் இருந்த மணி பர்ஸ், கைக்கடிகாரம், அருணா கயிறு இவை அகற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் லிஸ்ட் சொல்கிறது. அதில் அப்படி செயின் எதுவும் குறிப்பிடவில்லையே, ஏன்? வரதராஜன் உடனே தன்னிடம் உள்ள கேஸ் ஃபைலில் குறிப்பு தேடினார். நீதிபதியும் தன்னிடம் உள்ள பிரதிகளில் தேடினார். அது இருக்காது, இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எனது கட்சிக்காரர் சேது அந்த குறிப்பிட்ட செயினை 1 மாதம் முன்னதாக பணத்தேவை காரணமாக கீர்த்திவாசன் பேங்கர்ஸ் என்கிற அடகு கடையில் அடகு வைத்திருக்கிறார். இன்னும் நகை திருப்பப்படவில்லை. அந்த செயின் அடகு வைக்கப்பட்டதற்கான ரசீது காப்பி உங்கள் பார்வைக்கு தருகிறோம். அவசியம் எனில் என் தரப்பு சாட்சியாக அடகு பிடித்த கீர்த்திவாசனை சேர்க்கவும் தயாராக இருக்கிறேன். 1 மாதம் முன்பு அடகு வைக்கப்பட்ட ஒரு செயினை 2 வாரம் முன்பாக சேது கழுத்தில் இவர் எப்படி பார்த்திருக்க முடியும் என்றான் பரத். வரதராஜன் நடுமண்டையில் சொரிந்து கொண்டார். இவர் இப்படி சொல்ல வேண்டும் என்று காவல்துறையில் தயார்படுத்தப்பட்ட சாட்சி யுவர் ஆனர். அதனால் சொல்ல சொன்னபடி சொல்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தான் பரத். அத்தியாயம் 15. உணவு இடைவேளையின் போது பரத் கையை பற்றி குலுக்கினாள் சுசீலா. பிச்சு உதறீங்க பரத், அந்த பக்கம் எல்லாம் உண்மை, ஆனா உண்மை பொலபொலன்னு உதிருது என்றாள். ஷூ, சத்தம் போட்டு பேசாத.
பாவி, உங்க ஃப்ரெண்டோட இயங்காத அடகு கடையில பழைய தேதியில ரசீது போட்டு அதை ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸா சேர்த்துட்டீங்களா? சுசி, எனக்கு எதிரி வரதராஜன் இல்ல, நீதான். சரி, லஞ்சம் மேட்டரை வச்சு இன்ஸ்பெக்டரோட சாட்சியத்தை வீக் பண்ணியிருக்கீங்க. கள்ள தொடர்பை வெளிச்சம் போட்டு செயின் மேட்டரை போட்டு குழப்பி அமிர்தாவை வீக் பண்ணியிருக்கீங்க. இப்போ கதிரேசனை என்ன செய்ய போறீங்க? வெயிட் அண்ட் சி என்றான் பரத் சிகரெட் பற்ற வைத்து. அத்தியாயம் 16. கதிரேசன் சாட்சி கூண்டில் ஏறினான். சட்ட புத்தகத்தின் மேல் கை வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். வரதராஜன் அவனை விசாரித்த போதே கொஞ்சம் தளர்ந்துதான் போயிருந்தார். கதிரேசன், நீ அந்த பங்களால என்ன வேலை செய்யற? வாட்ச்மேன் சார். சம்பவம் நடந்த 7ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சு? ஐயாவுக்கு விபரமா சொல்லு. கார்ல ஐயாவும் அமிர்தாவும் வந்தாங்க. அவங்க என்ன டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பாதி தூரம் போயிட்டேன். அப்புறம்தான் அவங்க சொன்ன ஐட்டத்துக்கு பணம் பத்தாதுன்னு பட்டுச்சு. சரின்னு வண்டியை திருப்பிட்டேங்க. திரும்பி வந்தா மாடியில ஒரே கூச்சல். அமிர்தா போன்ல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்களுமா மறுபடி ஐயாவோட ரூமுக்கு ஓடினோங்க. கதவு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்துச்சு. தள்ளி திறக்க முடியல. ஜன்னல் வழியா பார்த்தா பக்குன்னு ஆயிடுச்சு. அதோ நிக்கிறாரே அந்த சேது, ஐயா மேல வகையா உட்காந்துக்கிட்டு கழுத்தை நெரிச்சாருங்க. நான் துடிச்சு போயிட்டேன். கதவை தள்ளி பார்த்து சோர்ந்துட்டேன். அதுக்குள்ள அவன் கொண்டு போட்டுட்டு எங்களுக்கு டேக்கா காமிச்சிட்டு தப்பி ஓடிட்டான். நான் விடாம துரத்தினேன். போலீஸ் ஜீப்பு வந்து இன்ஸ்பெக்டர் ஐயா இறங்கினதும் ஐயாவை கொன்னுட்டு ஓடுறான் பிடிங்கன்னு கத்தினேன். அவர் துரத்திட்டு போய் பிடிச்சாருங்க. சரி, நீ பார்த்தது இந்த சேதுவத்தானே? ஆமாங்க, இவனேதான், சத்தியமா இவனேதான். உனக்கு இதுல சந்தேகம் இல்லையே? இல்லங்க. வரதராஜன் தோள்களை குலுக்கி கொண்டு வந்து அமர்ந்ததும் பரத் வேண்டுமென்றே அவரை போல தோள்களை குலுக்கி கொண்டு கதிரேசனிடம் வந்தான். நீ அங்க வாட்ச்மேனா என்றான் பரத். ஆமாங்க என்றான் கதிரேசன். எத்தனை வருஷமா? 4 வருஷமாங்க. அந்த பங்களால வேற வேலைக்காரங்க யார் இருக்கா? வேற யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். அங்கேயே தங்கிக்குவேங்க. சங்கரதாசும் அமிர்தாவும் பல தடவை அங்க வந்து தங்கியிருக்காங்களா? ஆமாங்க. ஐயோ, தங்குறதெல்லாம் இல்லைங்க, கணக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. வழக்கமா எத்தனை மணிக்கு வருவாங்க? 7 மணி சுமாருக்கு. எத்தனை மணிக்கு திரும்பி போவாங்க? 12 மணி ஆயிடுங்க. அவ்வளவு நேரம் கணக்கு பார்ப்பாங்களா? ஆமாங்க. நீ தான் சோடா விஸ்கி எல்லாம் வாங்கிட்டு வருவியா? ஆமாங்க. இல்லைங்க. தெளிவா சொல்லணும். ஐயாவே போய் வாங்கிட்டு வருவாரா? இல்லைங்க, நான் தான் வாங்கிட்டு வருவேன். அமிர்தாவும் குடிப்பாங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாதுன்னு சொல்ற? அமிர்தா குடிச்சிட்டு வாந்தி எடுத்து நீதானே போய் தரையெல்லாம் கிளீன் செஞ்சியா? ஐயோ, அது ஒரே ஒரு தடவை தாங்க என்று விட்டு நாக்கை கடித்து கொண்டான் கதிரேசன். நீதிபதியை அமைதியாய் பார்த்தான் பரத். நீதிபதி எழுதி கொண்டார். வரதராஜன் தன் முன்மண்டையில் தட்டிக்கொண்டு ஸ்டூபிட் என்றார் பற்களுக்குள். சரி கதிரேசன், அன்னைக்கு நீ திடீர்னு திரும்பி வந்து ஜன்னல் வழியா பார்த்தது அவரைத்தானா என்றான் பரத் எதிரே சேதுவை சுட்டிக்காட்டி. ஆமா, அவனேதான். அவன் பேர் என்ன? சேது. உனக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அறிமுகம் உண்டா? இல்லங்க, அப்புறம் போலீஸ்ல சொன்னாங்களே. சங்கரதாசை இவர் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னாரா? ஆமா. அப்போ இவர் சட்டை போட்டிருந்தாரா போடலையா? போடலைங்க. கழுத்துல செயின் இருந்துச்சா? இருந்த மாதிரி தான் ஞாபகம். யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்த விரும்புகிறேன் என்றான் பரத். எஸ், கோ ஹெட். பரத் எதிர்கூண்டில் நின்ற சேது அருகில் வந்து, சேது, ஒரு நிமிஷம் உங்க சட்டையை கழட்டிட்டு நிக்க முடியுமா என்றான். சேது தன் சட்டையை கழட்டி விட்டு நின்றான். அவனது வலது மார்பில் பட்டாணி சைஸில் ஒரு கருப்பு மச்சம் இருந்தது. இப்போது பரத் கதிரேசனிடம் வந்தான். இதே மாதிரி தானே அன்னைக்கு சட்டை போடாம இவர் கொலை செஞ்சாரு? ஆமா என்றான் கதிரேசன். அவர் உடம்ப நல்லா பார்த்து சொல்லணும். அதே உடம்புதானா? அதே உடம்புதான். அப்படின்னா அவர் மார்பில் இருக்கிற மச்சத்தையும் பார்த்திருக்கணுமே. அவ்வளவு பெரிய மச்சம் பார்வையில இருந்து தப்ப முடியாதே கதிரேசன். அவர் கொலை செஞ்சப்போ இந்த மச்சத்தை பாத்தியா? கதிரேசன் தயங்கினான். வரதராஜனை பார்த்தான். கதிரேசன், என்ன பார்த்து பதில் சொல்லணும். ஆமா, பார்த்தேன். இதே மச்சம்தான், நான் பார்த்தேன். நிச்சயமா? நிச்சயமா. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? இல்ல. வெல் என்று மறுபடி சேது அருகில் வந்த பரத் அவன் மார்பில் இருந்த அந்த பட்டாணி சைஸ் மச்சத்தை கையால் பீத்து எடுத்தான். யுவர் ஆனர், இது மச்சம் இல்லை, நான் ஒட்ட வைத்தது. சாட்சி பொய் சொல்வதை நிரூபிப்பதற்காக இதை செய்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தான். வரதராஜன் கேஸ் கட்டுக்குள் எதையோ தீவிரமாக படிப்பவர் போல முகத்தை புதைத்து கொள்ள, ப்ராசிக்யூட்டர், யூ ஹாவ் எனி கிளாரிஃபிகேஷன் என்றார் நீதிபதி. இல்லை யுவர் ஆனர் என்றார் ஈனஸ்வரத்தில். அத்தியாயம் 17. நீதிபதி தன் கண்ணாடியை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு தீர்ப்பை வாசிக்க துவங்கினார். இங்கே வழங்கப்பட்ட வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இது சேதுவின் மேல் போடப்பட்டுள்ள ஒரு பொய் வழக்கு என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபணமாகியுள்ளது. பொறுப்போடு செயல்பட வேண்டிய காவல்துறை அதிகாரி மதியழகன் தன் கடமையில் தவறியிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. டிபார்ட்மெண்ட் அவர் மேல் உடனடியாக விசாரணை ஏற்படுத்தி
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொறுப்பை நல்ல உயர் அதிகாரிகள் உடனே ஏற்க வேண்டும் என்று உத்தரவிட்டு சேது நிரபராதி என்று முடிவு செய்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். சுசீலா தான் பந்தயத்தில் தோற்றுப்போனதை கூட பொருட்படுத்தாமல் பரத் கையை பற்றி குலுக்கோ குலுக்கென்று குலுக்கினாள். பார்த்து எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க என்று வந்தான் சேது. அவன் பரத் கையை குலுக்கியதோடு லொடக்கென்று கால்களில் விழுந்து விட்டான் கண்ணீருடன். சேது, என்னப்பா இது? எந்திரி, எனக்கு நியாயம்னு பட்டதை நான் செஞ்சேன், வா போகலாம் என்றான் பரத். பரத், சுசீலா, சேது மூவரும் காரில் பயணம் செய்தபோது சுசீலா கேட்டாள், இப்பவாவது சொல்லலாமா பரத்? என்ன சுசி, எதுக்காக இவர் கொலைகாரர்னு தெரிஞ்சும் காப்பாத்துனீங்க? அதுவா, சேது மேல கொலை முயற்சின்னு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்களே, அந்த கேஸ்ல சேது சார்பில் வாதாடி ரொம்ப போராடி வாதம் செஞ்சும் தோத்து போனவர் யார் தெரியுமா? யாரு? என்னோட சீனியர் லாயர். ஒரு நாள் அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. சேது ரொம்ப ஜென்யூன், ஆனால் சதி பண்ணி கொலை முயற்சி கேஸ் போட்டு அநியாயமாக அந்த அப்பாவுக்கு 5 வருஷம் தீட்டிட்டாங்க போலீஸ்காரங்கன்னு சொன்னாரு. சங்கரதாஸ் கொலை வழக்கு பற்றி மறுநாள் பேப்பரில் விவரம் படித்தப்பதான் என் சீனியர் லாயர் தோத்த அந்த சேது தான் இவர்னு புரிஞ்சுது. உடனே போய் ஜெயிலில் இவரை பார்த்தேன். எந்த சூழ்நிலையில் கொலை செஞ்சார்னு எல்லாம் சொன்னார். அதை விட கொலை செஞ்ச காரணத்தை சொன்னதும் உடனே நான் முடிவெடுத்துட்டேன், இவரை எப்படியும் காப்பாத்திடுறதுன்னு. என்ன காரணம் பரத்தது? அவரே சொல்லுவார். சேது சொல்லுங்க. சேது தொண்டையை சரி செய்து கொண்டான். தீனதயாளன் செஞ்ச முக்கியமான ஊழல் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் சங்கரதாஸுக்கு தரது. சங்கரதாஸ் குப்பையா செய்வார். அடிக்கிற கொள்ளையில் பாதி பங்கு தீனதயாளுக்கு போயிடும். நல்ல அரசூரில் நல்லரசு கட்டின ப்ராஜெக்டை எடுத்தது சங்கரதாஸ். அதில் மட்டும் 3 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதைத்தான் நான் பத்திரிகையில் ஆதாரத்தோட கட்டுரை எழுதியிருந்தேன். அதுக்காகத்தான் அமைச்சர் தீனதயாள் மேலே விசாரணை கமிஷன் போட்டாங்க. அப்புறம் என்ன கொலை முயற்சி கேஸில் ட்ராப் பண்ணி உள்ள தள்ளி புகாரை வீக் பண்ணிட்டாங்க. புகார் பொய்யானதுன்னு ஒரு சூட்கேஸ் வாங்கிக்கிட்டு விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. நான் ஜெயிலுக்கு போனப்போ எனக்கு புதுசாக கல்யாணமாகி 4 நாள் தான் ஆகியிருந்துச்சு மேடம். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு பொண்ணு எடுத்தது எந்த ஊரில் தெரியுமா? நல்ல அரசூரில். ஐசி, நான் ஜெயிலில் இருந்தப்போ 2 வருஷம் முன்னாடி தொடர்ந்து மழை பெஞ்சதே. அப்போ நல்லரசு அணைக்கட்டு உடச்சிக்கிட்டு 417 பேர் செத்தாங்க தெரியுமா? வீடு சுவர் இடிஞ்சு விழுந்து தூக்கத்திலேயே உசுர கொடுத்தவங்கள என் பொண்டாட்டியும் ஒருத்திங்க. மை காட், 3 வருஷம் முன்னாடி தான் கட்டின புது அணைக்கட்டு ஊழல் செஞ்சு தரமில்லாத சாமான்களை பயன்படுத்தினதால தான் உடஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இயற்கையின் கோர தாண்டவம்னு சொல்லி அரசாங்கம் அஞ்சலி பாடிடுச்சு. 1 உயிர் 2 உயிர் இல்லைங்க, 417 உயிர்களை குடிச்சது சங்கரதாசும் தீனதயாளும். எல்லாத்தையும் இழந்துட்ட எனக்கு வெறி ஏற்பட்டுச்சு. விடுதலையானதும் முதல் காரியமாக திட்டம் போட்டு சங்கரதாசை கொலை செய்ய தீர்மானித்தேன். திட்டத்தில் சில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டதால மாட்டிக்கிட்டேன் என்று சேது சொல்லி முடித்ததும் சுசீலா கண்களில் கண்ணீர் முட்டியது. நீங்கள் செஞ்சது கொலை இல்லைங்க, நிச்சயமாக கொலை இல்லை, ஒரு சமூக சேவை என்றாள் சுசீலா. அதனால தான் நான் இவரை காப்பாத்தினேன் சுசி. நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இல்லை. எவ்வளோ பெரிய தப்பை வேணாலும் செஞ்சுட்டு பதவியை வச்சு பாதிப்பே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறவங்க பக்கத்தில் கூட சட்டம் போக மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் என்றான் பரத். நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் சார் என்ற சேது கார் சாலையோரமாக நிறுத்தப்பட்டதும் பரத்திடம் கை குலுக்கி மீண்டும் நன்றி சொல்லி நடந்து சென்றான். மறுபடி காரை செலுத்தின பரத், இதே மாதிரி அவன் இன்னொரு சமூக சேவை கூட செய்ய பாக்கி இருக்கான் என்றான். மை குட்னஸ், யூ மீன் எஸ், இந்த தடவை மாட்டிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். தன் வீட்டிற்கு வந்து காரை நிறுத்தின பரத், வா சுசி, போர்வை ரெடியா இருக்கு என்றான். போர்வையா? என்ன போர்வை? நீ மறந்துட்ட மாதிரி நடிச்சா விட்டுருவாங்களா? பந்தயம் என்ன? வா தூங்கலாம். பரத், ப்ளீஸ் வேணாமே. நோ சினுங்கல் பிஸ்னஸ், கம் என்று தரதரவென்று அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் வீட்டின் படுக்கையறைக்குள் நுழைந்த பரத் அலறினான். படுக்கையில் அனிதா அமர்ந்திருந்தாள். ஏய், நீ இங்கே என்ன பண்ற என்றான் பரத். நீங்க சொன்னபடி வாட்ச் எடுத்துக்கிட்டு வரல, அதான் நான் வந்துட்டேன். உங்க வேலைக்காரன்கிட்ட உள்ள வெயிட் பண்றேன்னே. சரிண்ணா என்றாள் அனிதா. என்ன வாட்ச்? என்ன கேட்குற நீ என்றாள் சுசீலா. அதுங்க, அன்னைக்கு நான் இங்கே வந்தேனா, இங்கன்னா இதே பெட்ரூமுக்கு. அப்போ வாட்சு கலட்டி இதோ இங்கே வச்சேனா, போறப்ப மறந்துட்டு போயிட்டேன் என்றாள் அனிதா. சுசி, என்ன அப்படி பார்க்காத, பொய் பொய் எல்லாம் பொய், ப்ளீஸ் அனிதா போயிடு என்று கெஞ்ச துவங்கினான் பரத். முற்றும்.